ஸ்ரீதேவே நமக. जभ्यः तु अधिकं वस्तु वेदे अव्यक्तम् इतीर्यते यस्मिन् ओतं च प्रोतं च सा एव श्रीभुवनेश्वरी. இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம், தேவியை வந்து தேவர்கள்லாம் ஸ்துதி பண்ண ஆரம்பிச்சிருக்கா இல்லையா. ஸோ பஞ்ச பிரம்மாசனாரூடான்னு பார்த்தோம். 5 பேர்களை ஆசனமாக உட்காந்துருக்கிற தேவின்னு சொல்கிறான். ஸோ 5 ஆசனம் தான் நம்ம இந்த இதுக்கு பார்த்தோம். சிவன், பிரம்மா, விஷ்ணு, ஈசானன் அண்டு சதாசிவன். இப்போ அதை கண்டினியூ பண்ணுறா. பஞ்சபியகா தூ அதிகம் வஸ்து. ஆனால் இந்த 5 தேவர்களை காட்டிலும் மேலான வஸ்துன்னு ஒன்று உண்டா. நம்ம எல்லாமே அவஸ்து. இங்கே சம்சாரம் எல்லாமே பொய், அது வஸ்துன்னு சொல்லவே முடியாது. ஒரே ஒரு வஸ்து தான் இருக்குது, அது பகவான். ஸோ இங்கே தேவி. ஸோ அதிகம் வஸ்து, இந்த தேவர்களை காட்டிலும் மேலான ஒரு வஸ்துவாக வேதே அவ்யக்தம். வேதத்தில் இந்த மாயாதேவியை, இந்த சக்தியை என்னன்னு பேர் போடுறான்னா அவ்யக்தம்னு சொல்கிறா. அவ்யக்தம்ங்கிறது மூலப்பிரகிருதி. ஸோ அவ்யக்தம் அல்லது மூலப்பிரகிருதி, பிரதானம், மாயை, சக்தி எல்லாம் சினோனிம்ஸ். எல்லாமே அந்த பரபிரம்மமான புருஷன் என்று சொல்லக்கூடியவன் இந்த மாயா சக்தி இல்லாட்டா அசையக்கூட முடியாது இல்லையா. ந ஸ்பந்திதும் அப்படி சௌந்தரர்கள் சொல்லும்போது அசையக்கூட முடியாது. இந்த சக்தி இருந்தால் தான் அசைய முடியும். ஸோ அதனால் அவ்யக்தமாக இருக்கக்கூடியவள் இது ஈரியத்தேன்னு சொல்லப்படுகிறாள். ஸோ இவள் தான் வஸ்துன்னு சொல்லப்படுகிறாள். மற்றதெல்லாம் அவஸ்து. இந்த 5 பேரும் கூட வஸ்துன்னு சொல்ல முடியாது. யஸ்மின் ஓதம், எந்த தேவியிடத்தில், எந்த மாயினால இந்த உலகமே ஓதம் ச புரோதம் ச ஊடு பாவுன்னு சொல்லுவோம். நெசவாளி வந்து இப்படி குறுக்கை நெடுக்கை நூலை நெய்யறா இல்லையா, அதுக்கு பேர் தான் ஓத புரோதம்னு பேர். குறுக்கையும் நெடுக்கையும் அந்த தேவியோட உடம்புலேயே நெய்யப்பட்டிருக்கிறது இந்த உலகம். ஸோ தேவி வேறில்லை, உலகம் வேறில்லை, மாயைங்கிறது வேறில்லை, இந்த உலகமே தான் மாயை. ஸோ யஸ்மின் ஓதம், எந்த சக்தி இடத்தில், எந்த மாய இடத்தில் இந்த உலகமாகப்பட்டது ஓதம் ச புரோதம் ஊடு பாவ போல நெய்யப்பட்டிருக்கிறதோ விராட்ட ரூபமாக, சாயேவ ஸ்ரீ புவனேஸ்வரி, அவளேதான் புவனேஸ்வரி ஆகப்பட்ட தேவி. ஸோ அந்த பராசக்தி, ஆதி பராசக்தி தான் இவளை காப்பாற்றிருக்கான் இல்லையா. ஸோ அந்த தேவி வந்து என்ன பண்ணிட்டா, தேவர்களுக்கெல்லாம் வளையம் போட்டு, ஒரு சக்கர வளையம் போட்டு அதுக்குள்ளே அவளை வச்சு காப்பாற்றிட்டு தான் மட்டும் வெளியில் வந்து அந்த துர்முகனோட சண்டை போட்டு அவளெல்லாம் ரட்சிச்சிருக்கா. ஸோ அதனால இவ புவனேஸ்வரியே நீ இந்த மாதிரி ரட்சிச்சியேன்னு சொல்கிறான். நீ ஒருத்தி தான் வஸ்து. பஞ்சபியஹ தூ அதிகம் வஸ்து வேதே அவ்யக்தம் இதி ஈர்யதே யஸ்மின் ஓதம் ச ப்ரோதம் ச சா ஏவ ஸ்ரீ புவனேஸ்வரி. தாம் அவிஜ்ஞாய ராஜேந்திர ந ஏவ முக்தः பவேத் நரः யதா சர்மவத் ஆகாசம் வேஷ்டயிஷ்யந்தி மானவாः ததா சிவாம் அவிஜ்ஞாய துக்கஸ்ய அந்தः பவிஷ்யதி. தாம் அவிஜ்ஞாய அந்த இது வந்து ஸோ தாம் அவிஜ்ஞாய ராஜேந்திர, ஹே ராஜேந்திர, ஹே ஜனமேஜயா, வியாச தேவியோட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி இருக்கா. தாம் அவிஜ்ஞாய, அந்த தேவியை பற்றி அறியாமல், அவளுடைய அந்த அறிவு இல்லாதவர்கள், நஏவ முக்தக, அவர்கள் விடுதலை அடைய முடியாது. சம்சாரத்தில் ஓய்ந்துட்டே இருக்க வேண்டிதான். தேவியோட அறிவு இல்லாட்டனா அவர்கள் பூமியிலேயே பவேத் நரகன மனிதர்கள் எல்லாமே விடுதலை அடைய முடியாது. சம்சாரத்தில் தலையோடு இருக்க வேண்டியது தான். யதா எப்பொழுது சர்மவத்து ஆகாசம், சர்மன்னா ஒரு தோல் இல்லையா, ஆகாசத்தை ஒரு பெரிய தோலாட்டமாக வேஷ்டயந்தி மானவாக, ஆகாசத்தையே சுருட்டி போத்தின்னுடணுமா. வேஷ்டின்னு நம்மளை சுற்றிக்கிறோம் இல்லையா, அதான வேஷ்டி. ஸோ ஆகாசத்தை சுருட்டி மனிதர்கள் எப்பொழுது தன்னை சுற்றி கொள்ள முடியவே முடியாது இல்லையா. ஆகாசத்தை சுற்றி போதிக்க முடியாது. ஸோ அப்படி முடிந்தால் ததா சிவாம் அவிஜ்ஞாய, அப்படி முடிஞ்சானா அவளுக்கு சிவாவை பற்றி தெரியாமல், தேவியை பற்றி தெரியாமல் கூட துக்கசிய அந்தக பவிஷ்யதி, துக்கம் தீருங்கிற. ஸோ எப்போ ஒன்றால் ஆகாசத்தை சுற்றி, இதுக்கு தான் இதில் நாராயணத்துலலாம் பார்க்குறோம். என்ன பண்ணுவான், அந்த கடலோடு மணல்கள், அந்த மணலெல்லாம் ஒன்றால் பூமியில் எத்தனை மண் இருக்கோ அதெல்லாம் எண்ணினானா நீ பகவானுடைய பெருமையை அறியலாம்னு சொல்கிறோம். அதாவது எதெல்லாம் முடியாது. ஸோ பகவானுடைய பெருமையை அறிய முடியாதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஆகாசத்தை ஒன்றால் சுருட்டி போதிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது சிவவை பற்றி அறியாமல் இருந்தால் உனக்கு துக்கத்துக்கு முடிவு வராதுங்கிறத இன்டைரக்டாக இங்கே சொல்கிறார். நீ ஒன்றால் ஆகாசத்தை சுருட்டி போதிக்க முடியுமானால் அப்போ நீ சிவாவை பற்றி உனக்கு அறிவே வேண்டியதில்லைப்பா. உன்னால் அவ்வளோ பெரிய சாகசம் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது உன்னால் துக்கத்தை முடிச்சு கொள்ள முடியும். துக்கசிய அந்தக பவிஷ்யதி, துக்கம் முடிந்துவிடும். அதையேவ, ஆகவே சாரி எப்படிங்கப்பா. அவிஜ்ஞாய ராஜேந்திர ந ஏவ முக்தः பவேத்
चर्मवद् आकाशं वेष्टयिष्यन्ति मानवाः तदा शिवाम् अविज्ञाय दुःखस्य अन्तः भविष्यति अत एव श्रुतौ प्राहुः श्वेताश्वतरशाखिनः ते ध्यानयोग अनुगता अपश्यन् देवात्मशक्तिं स्वगुणैर्निगूढाम् அதையேவ ஆகவே ஸ்வேத அஸ்வதர ஷாக்கினக ஸ்வேதாஸ்வதரான்னு ஒரு உபனிஷத்தோட பேர் இருக்குது. அதெல்லாம் 10 உபனிஷத்தில் வராது. மெயினாக 10 சொல்கிறோம் இல்லையா, அந்த 10ல் வராத்தது ஒன்று ஸ்வேத அஸ்வதர உபனிஷத். அந்த உபனிஷத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய, அந்த ஷாக்கையை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் ஸ்ருதௌ அந்த வேதத்தில் பிராகுகு சொல்கிறார்கள். என்ன சொல்கிறா? தே அவர்கள் தியான யோக அனுகதாக, அதாவது தியானத்திலேயே மூழ்கணும். தேவியை பற்றி அந்த தியான யோகத்தில் இருக்கணும். யோகத்தில் அதை ஃபாலோ பண்ணி தேவாத்ம சக்தி ஸ்வகுணைகி நிகுணம், அதாவது தன்னுடைய குணங்களை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய, ஏன்னா குணங்கள் இருக்குது, எல்லார்கிட்டையும் குணங்கள் இருக்குது. சத்வ ரஜஸ் தம குணம். இந்த குணம்தான் நம்மளை ஆட்டி வைக்கிறது. நம்ம அதனால தான் ஆடின்னு இருக்கோம். ஒரு வருஷமே சத்துவகுணம் ரஜோகுணம் அப்படி மாறி மாறி நம்ம நடத்திட்டு இருக்கோம் காரியத்தை. அந்த குணங்கள் நம்மளுடைய உண்மையான ஆத்மஸ்வரூபத்தை மறைச்சிருக்கு. நிகூடம்னா மறைந்திருக்கு ஆத்மா உள்ளுக்குள்ள. ஸோ இப்படி தன்னுடைய குணங்களால் மறைக்கப்பட்ட தன்னுடைய தேவாத்ம சக்தி, தேவரால் கொடுக்கப்பட்ட அந்த ஆத்ம சக்தியை அபஷ்யத்து அவர்கள்தான் பார்க்கிறார்கள். ஸோ யார் ஒருக்கள் இந்த குணங்கள் எல்லாம் தாண்டி போகிறாளோ அவளால் மட்டும்தான் தன்னுடைய ஆத்மாவுடைய சக்தியை அறிய முடியும். அபஷ்யத்து அப்படின்னு யார் சொல்கிறா? அஸ்வதர உபனிஷத்தை யார் ஃபாலோ பண்ணுறாளோ அந்த உபனிஷத்தில் இதை பற்றி பேசியிருக்கா இருக்கும். அது சொல்லப்படி இருக்கிறது வேதத்தில்னு சொல்கிறாருங்க. अतएव श्रुतौ प्राहुः श्वेत अश्वतरशाकिनः ते ध्यानयोग अनुगताः अपश्यन् देवात्मशक्तिं स्वगुणैः निगूढाम्. अपश्यत्नु படிச்சிருங்க அந்த இடத்துல. यस तस्मात् सर्व प्रयत्नेन जन्म साफल्य हेतवे लज्जया वा भयेन अपि भक्त्या वा प्रेमयुक्तया सर्वसङ्गं परित्यज्य मनोहृति निरुद्य च तन्निष्ठः तत्परः भूयात् इति वेदान्तडिण्डिमः. ஆகவே ஹே ஜனமேஜியா, சர்வ பிரயத்னேன நல்ல முழு முயற்சி பண்ணுப்பா. நீ ஜென்ம சாப்பல்ய கேத்த ஒன்று, ஜென்மத்தை சஃபலமாக்கிக்கணும். நீ பிறந்த பயனை அடைய வேண்டும். பிறந்த பயனை அடையிறது அப்பாவுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு போனோம். உலகத்தில் இருக்கும்போது அப்பாவோட காரியம் நல்லபடியாக நடக்கலை, இந்த பரீட்சித்தோட காரியம், அது நீ நல்லபடியாக முடிக்கணும். அதுதான் உன்னுடைய வாழ்க்கையோட சபலமாக்கும். நீ ராஜாவாக இருந்து பிரயோஜனம் இல்லை. எப்போ இருக்க அப்பாவுக்கு காரியம் பண்ணலையோ அது பிரயோஜனம் இல்லை. அதனால உன்னுடைய ஜென்மத்தை சபலமாக்கிறதுக்காக, அந்த காரணத்திற்காக லஜயாயா பயன் அப்பி வெக்கத்தோடு கூடையோ அல்லது பயத்தாலோ, பக்தியோடு கூடவோ, பிரேம யுக்தியா அன்பினாலேயோ எந்த விதமாகவாவது நீ பகவானை பிடிச்சுக்கணும். சர்வ சங்கம் பிரத்யஜ்ய, இந்த பற்றெல்லாம் விட்டுடு. எல்லாம் சங்கம், எல்லாம் பற்றுக்கள். இந்த உலகத்தில் அம்மா அப்பா குழந்தை குட்டின்னு போகிற பற்றா இருக்கேன். அந்த பற்றெல்லாம் விட்டுவிட்டு எப்படியாவது மனோஹிருதி நிறுத்திச்ச மனசை அடக்கிக்கும். ஹிருதயத்தில் மனசு வெளியில் சஞ்சலிக்காமல் நீ மனதை அடக்கி நிருத்தியா தடுத்து, தன்னிஷ்டக தத்து நிஷ்டக, தத்து யார்? தத்து தான் தேவி. தத்து தோமசின்னு சொல்கிறோம்ல, தத்துங்கிறது பகவான், இங்கே தேவி. ஸோ தன்னிஷ்டக, அந்த தத்தான அந்த தேவியுடைய நிஷ்டையிலே இருக்கணும். நீ அந்த தியானத்திலே இருக்கணும். அதே பரமாக யோசிச்சுட்டு இருக்கணும் தியானத்தில். தத்பரக, அதுவே பரமமான பாக்கியமாக, அதுவே அடைய வேண்டிய பொருளாக தத்பரமாக நீ இருக்கணும். பூயாத், அப்படி ஆக வேண்டும். இது வேதாந்த டிண்டிமக, வேதாந்தம் இப்படி, வேதாந்தம்னா உபனிஷதங்கள், இப்படி தான் உபனிஷதங்கள் கோஷிக்கிறது. டிண்டிமம் பண்ணுறதுன்னு என்னது? கோஷிக்கிறது. வேதம் சொல்கிறது தேவியையே பிடிச்சிக்கோ, தேவியோட பரமாவே நீ இரு அப்படின்னு சொல்றதுன்னு சொல்றாங்க வியாசர். तस्मात् सर्व प्रयत्नेन जन्म चापल्य हेतवे लज्जया वा भयेत् अपि भक्त्या वा प्रेमयुक्तया सर्व संगं परित्यज्य मनोहृति निरुद्य च तन्निष्ठः तत्परः भूयात् इति वेदान्तडिण्डिमः.
येन केन मिषेण अपि स्वपन् तिष्ठन् व्रजन्नपि कीर्तयेत् सततं देवीं स वै मुच्येत बन्धनात् तस्मात् सर्वप्रयत्नेन भज राजन् महेश्वरीम्. ஏனக்கேன மிஷன்னு சொன்னானே இங்கே வந்து இது வியாஜ்யம். ஏதோ ஒரு சாக்கை வச்சுண்டு, ஏதோ ஒரு சாக்குன்னு சொல்லுவோம், மிஷன்னு சாக்கு. ஏதோ ஒரு சாக்கை வச்சுண்டு ஸ்வபன் திஷ்டன் விரஜன், நீ தூங்கும் போதும் நின்று உக்காண்டிருக்கும் பொழுதும் நிற்கும் பொழுதும் விரஜன் நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் கீர்த்தையே சததம் தேவி, எப்போதும் தேவியே கீர்த்தனை பண்ணிட்டு ஜபிச்சுட்டேரு, மனசு மட்டும் தேவிகிட்டே இருக்கட்டும், நீ உன்னோட காரியத்தை பண்ணிட்டே இரு. ஸோ நின்னாலும் சரி, படுத்துன்னு சொப்பனம் கண்ட போதும் எப்போதும் தேவியை நினச்சிட்டு இருப்பா. சததம் ஆல்வேஸ் தேவியை சவை முச்சேத பந்தனா, அவள் தான் உன்னை இந்த பந்தனம், இந்த சம்சார பந்தத்திலிருந்து அவள் தான் விடுவிப்பாள், முச்சியத்தை விடுவிப்பாள். தஸ்மாத் ஆகவே சர்வ பிரயத்னேன, முழு முயற்சியோடு கூட பஜராஜன் மகேஸ்வரீம், ரஹேராஜன் மகேஸ்வரீம் பஜ, மகா ஈஸ்வரியானந்த பராசக்தியை கொண்டாடு, அவளையே மனசில் வச்சு கொண்டாடுன்ற. येन केन मिषेण अपि स्वपन् तिष्ठन् व्रजन् अपि कीर्तयेत् सततं देवीं स वै मुच्येत बन्धनात् तस्मात् सर्वप्रयत्नेन भज राजन् महेश्वरीम्. विराट रूपां सूत्र रूपां तथा अन्तर्यामि रूपिणीं सोपानक्रमतः पूर्वं ततः शुद्धे तु चेतसि. ஸோ சோபான கிரமத்தக, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முதல்ல நீ என்ன பண்ணணும், விராட வடிவமாக தேவி, எதை பார்த்தாலும் இது தேவி விராட வடிவம், எது பார்க்குற எல்லாமே தேவி தான் ஊடுருவி இருக்கா அப்படின்னு விராட வடிவமாக அந்த தேவியை எங்கும் நிறைந்தவளாக. சூத்திர ரூபான்னு சொன்னா அவ்யக்தம்ங்கிறதுக்கு தான் சூத்திரம்னு பேர். அவ்யக்தம்னா அந்த மூல பிரகிருதி, சூத்ராத்மானு பிரம்மாக்கே ஒரு பேர். சூத்ராத்மான கிரியேட்டருங்கிற மீனிங்கில் சூத்ராத்மான்னு சொல்லுவோம். ஸோ அந்த அவ்யக்தத்திலிருந்து பிரம்மாவுக்கு ஒன்று மாயான்னு ஒரு, அவருடைய உடலுக்கு மாயைன்னு பேர், அவருடைய இன்னர் அந்த ஆத்மாவுக்கு இது ஈஸ்வரன்னு பேர். ஸோ பிரம்மாவே ரெண்டாக பிரித்து சொன்னோம்னா, அவருடைய உள்ளே இருக்கிற ஆத்மாவை ஈஸ்வரன்னு சொல்கிறோம். அவருடைய நம்மளோட உடல் மாதிரி அவரோட வெளிப்பட்ட அந்த உருவத்தை பார்த்தோம்னா அவரை வந்து சூத்ராத்மான்னு சொல்லலாம். அப்போ ஈஸ்வரன் ப்ளஸ்ஸு அவருடைய உடல் பிரம்மா. ஸோ அப்படி சூஷ்ம அவ்யக்தம்னு சொன்னால் மூலப்பிரகிருதி தான் அந்த கிரியேட்டிங் ஸ்தானமே மாயை. அந்த மாயை இருந்தால் தான் புருஷனால் பகவானால் கிரியேட் பண்ண முடியும். அதனால இங்கே தேவி தான் அந்த அவ்யக்தமே. சூத்ராத்மா வேறு யாருமே இல்லை, அந்த பிரம்மாவுக்குள்ள ஈஸ்வரனாக பரிணமிப்பவள் அந்த சூத்திரதாரியான அந்த பராசக்தி தான். அதனால அப்படி நினச்சிக்கோங்கிறார். அந்த அவ்யக்தமாக பிரம்மாவை வச்சுண்டு உலகத்தை கிரியேட் பண்ணக்கூடியவள் அந்த தேவி அப்படிங்கிற சூத்திர ரூபமாக சூஷ்ம வடிவினலாக, ஏன்னா ஆத்மா வந்து சூஷ்மம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவ்யக்தமாக அவளை நினச்சிக்கோ. அடுத்த ஸ்டெப்பு அடுத்தது ததா அந்தர்யாமி ரூபிணி, உள்ளுக்குள்ளே உனக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் ஆத்மாவாக அந்தர்யாமியாக உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியவளாக நீ எல்லாருக்குள்ளே அந்த தேவிதான் இருக்கா அப்படின்னு பாரு. இப்படி ஒரு ஸ்டெப்பாக போய் பூர்வம் முதல்ல அப்படி பண்ணி ததக அதுக்கப்புறம் சுத்தேது சேத்தசி அப்படின்னு நினைக்க என்ன ஆகும், மனசு சுத்தமாகும். சேதஸ்னா சித்தம், மனசு. அந்த மனசு சுத்தப்படும். இப்படி நினைக்க தேவியை பற்றி நினைக்க காரியம் பண்ணிகிட்டே இருந்தால் கூட தேவி தியானம் பண்ணுறதுனால மனசு சுத்தமாக கிளியர் ஆகும். அந்த சுத்தமான மனசில் தான் தேவியை வந்து உட்காருவா இல்லையா. ஸோ அப்படி மனசை சுத்தப்படுத்தி கொண்டு विराट रूपां सूत्र रूपां तथा अंतर्यामि रूपिणीं सोपानक्रमद पूर्वं ततः शुद्धे तु चेतसि. सच्चिदानंद लक्ष्यार्थ रूपां तां ब्रह्म रूपिणीं आराधय परां शक्तिं प्रपंच उल्लासवर्जितां तस्यां चित्तलयः यः ஆராதனம் ஸ்மிருதம். அதுக்கப்புறம் இந்த மூணு முடிஞ்சு மனசு சுத்தமானதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், சச்சிதானந்த ரூபிணி, அதாவது பகவான் நிர்குண வடிவனன், சத்து சித்து ஆனந்தம் என்று சொல்லக்கூடியவர் இல்லையா. ஸோ அப்படி நிர்குண வடிவமாக பிரம்ம ரூபிணியாக இருக்கக்கூடியவளை அதுக்கப்புறம் உபாசனம் பண்ணலாம். உபாசனைன்னு தியானம் பண்ணலாம். முதல்ல எடுத்த உடனே தேவியை நிர்குண வடிவமாலாம் தியானம் பண்ண முடியாது, அதுக்கு தான் உருவத்தை வச்சு தியானம் பண்ணுறோம் நம்ம. ஸோ அதனால சச்சிதானந்த ஸ்வரூபிணியுடைய லட்சியார்த்த ரூபம், அது காட்டக்கூடிய சத்து சித்து ஆனந்தம் எதை நோக்கி எதை குறிக்கிறதோ, எது லட்சிய அர்த்தமாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட அந்த பிரம்மரூபிணியான அந்த தேவியை நிர்குண வடிவிலான அவளை பிரபஞ்ச உல்லாச வர்ஜிதாம், பிரபஞ்சங்கிற ஆட்டமே இல்லை,
நிர்குண வடிவத்தில் ஏது கிரியேஷன்? பகவான் நிர்குணமாக இருக்கும்போது there is no கிரியேஷன். அப்படியே லயமாகி அன்மேனிஃபெஸ்ட் கண்டிஷன் சொல்லுவோம். வெளிப்படாத பிரபஞ்சம் வெளியிலே வரலை. தேவி அப்படி லயமாக இருக்கா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரபஞ்ச உல்லாசமே கிடையாது அந்த இடத்துல. அதெல்லாம் வர்ஜிதாம், இல்லாத நிலையாகப்பட்ட அந்த நிர்குண வடிவில் நிலையே அப்படிப்பட்ட பராசக்தியை ஆராதிக்க வேண்டும் ஜனமேஜயா, நீ இப்படி பண்ணு சொல்லிக் கொடுக்குறார் வியாசர். தஸ்யாம் சித்தலயக யக, அதாவது அவளிடம் போய் உன்னுடைய மனம் லயிச்சுட்டான, மனம் அப்படியே லயமாகி எப்போது தேவி தியானத்தில் இருந்தால் தஸ்யாக ஆராதனம், அதுதான் உண்மையிலேயே அவளுக்கு ஆராதனை என்று சொல்லப்படுகிறது. ஸ்மிருதம்னு ஸ்மரிக்கப்படுகிறது, நினைக்கப்படுகிறது. அவளுக்கு உண்மையான ஆராதனை நிர்விகல்ப சமாதியாக தேவியை ஸ்துதி பண்ணுறது தான். சவிகல்ப சமாதி, நிர்விகல்ப சமாதி, 2 விதமான சமாதி இருக்குது. சவிகல்ப சமாதி நிலை அஷ்டாங்க யோகத்தில் கடைசியான 8வது நிலையான அந்த நிலையை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று சவிகல்ப சமாதி, தேவிய மூர்த்தி வடிவில் மனசில் அப்படியே சவிகல்பமாக சகுண வடிவமாக தியானிக்கிறது. நிர்விகல்ப நிர்குண வடிவமாக தியானிக்கிறது. அதுதான் த என்டையரிட்டி, த அல்டிமேட். ஸோ அதுதான் அது உண்மையான தேவியின் ஆராதனமாகும்னு சொல்கிறார் இங்கே வியாசர். सच्चिदानंद लक्ष्यार्थ रूपां तां ब्रह्म रूपिणीं आराधय परां शक्तिं प्रपंच उल्लासवर्जितां तस्यां चित्तलयः यः स तस्याः आराधनं स्मृतम्. राजन् राज्ञां पराशक्ति भक्तानां चरितं मया धार्मिकाणां सूर्य सोमवंश जानां मनस्विनां पावनं कीर्तिदं धर्मबुद्धितं सद्गतिः प्रदं कथितं पुण्यदं पश्चात् किम् अन्यत् श्रोतुमिच्छसि. हे राजन, हे जनमेजया, ராஜ்ஞா பராசக்தி பக்தானா, பராசக்தியிட எப்படியோ பக்தி வச்சுட்டு இருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட ராஜாக்கள், ராஜாவுடைய சரித்தம், அவளுடைய சரித்திரத்தை நான் அவனுக்கு சொன்னேன். சூரிய வம்சத்தினுடைய கதைகள், சந்திர வம்சத்தில் பிறந்தவர்களுடைய ராஜாக்களுடைய கதைகள், அப்படி வம்சஜானாம், அப்படி அந்த வம்சத்தில் பிறந்தவர்களுடைய தார்மிகானாம், தர்மத்தில் நிலை பெற்றவர்கள், மனஸ்வினாம், அதாவது ஆத்மாராமர்களாக, எதுவும் ரொம்ப துள்ளி குதிக்க மாட்டான், மனஸ்விகளாக இருப்பார்கள். தன்னுடைய மனதிலேயே அப்படியே தேவியை அப்படியே தியானம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மனஸ்விகளாக அந்த ராஜாக்கள்லாம் இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய அந்த கதைகளை பாவனம், புண்ணியமான, கீர்த்திதம்னு புகழை கொடுக்கக்கூடிய கதைகள். அவளை பற்றி நினச்சாலே, ஒரு ஹரிச்சந்திரனோட கதையை படித்தாலே அந்த அவனுடைய புகழ் பரவுறது இல்லையா? அப்படி கீர்த்தியை கொடுக்கக்கூடிய தர்ம புத்திதம், அதை கேட்டால் நம்மளுக்கும் அது மாதிரி இருக்கணும்னு ஒரு ஆசை ஏற்படும். அந்த புகழை நம்மளும் சம்பாதிக்கணும்னு தோணும். அப்படிப்பட்ட கதைகள், தர்ம புத்தியை கொடுக்கக்கூடிய கதைகள், தர்ம புத்தியை கொடுக்கக்கூடிய ததாதி கொடுக்கக்கூடிய அந்த கதைகள். சத்கதி பிரதம், நல்ல கதியை கொடுக்கும். நல்ல தர்மத்தை ஃபாலோ பண்ணினா கடைசியில் நமக்கு சத்கதி கிடைக்கும், நல்ல கதி கிடைக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த கதைகள் எல்லாம் கதிதம், சொல்லிட்டேன்பா, உனக்கு எல்லா கதையும் நிறைய சொல்லியாச்சு. புண்ணியதம், உனக்கு புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய கதைகள். பஷாத், இதுக்கு மேலே, பஷாத்னு இதுக்கு மேலே, கிம் அந்நியத் சோதிமிச்சசி, இன்னும் வேற என்னப்பா கேட்க போகிறேன்னு கேட்குறாருங்க. அடுத்த கேள்வியை கேட்குறார் யார்? வியாசர் டு ஜனமேஜயன். राजन् राज्ञां पराशक्ति भक्तानां चरितं मया धार्मिकाणां सूर्य सोमवंश जानां मनस्विनां पावनं कीर्तिदं धर्म बुद्धिदं सद्गतिप्रदं कथितं पुण्यदं पश्चात् किमन्यत् श्रोतुमिच्छसि. जनमेजय उवाच गौरी लक्ष्मी सरस्वत्यः तद्दत्ताः पूर्वं पराम्बया हराय हरये तद्वत् नाभि पद्म उद्भवाय च तुषार अद्रेश्च दक्षस्य गौरी कन्या इति विश्रुतम्. ஸோ ஜனமேஜயன் கேட்குறான் அடுத்தது. கௌரி, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 பேர் இருக்கா இல்லையா? ஸோ பார்வதி, லக்ஷ்மி, அப்புறம் சரஸ்வதி. தத்தாக பூர்வம் பரா அம்பையா, பரா அம்பையான பராசக்தி, ஆதிபராசக்தியான அந்த அம்மாவால் பூர்வம் தத்தாக, யார்? 3 பேருக்கு சக்தியை கொடுத்தா. ஞாபகம் இருக்கா இந்த கதை? 2வது சாப்டரில் வந்தது. எப்போ இவாளெல்லாம் பறந்து அண்டங்களெல்லாம் தாண்டி சிவன் பிரம்மா விஷ்ணுவெல்லாம் தேவி ஒரு ரதத்தை கொடுக்குறா. எல்லாரும் ஏறி போய் மணிதீபத்துக்கு போயிடுறா. வாசலில் போனவுடனே பொம்பளையாக மாற்றிவிடுறா. இந்த கதையெல்லாம் படித்தோம் இல்லையா? பெண்ணாக மாற்றிட்டு உள்ளே போய் எல்லாத்தையும் பார்க்குறா. தேவியோட அந்த கூட இருக்கிற மக்கள் எல்லாரும் அவளெல்லாம் பார்த்து அங்கே தான் ஹிருல்லேக்கா அப்படிப்பட்ட தேவிகள்லாம் சூழ்ந்து இருக்கா தேவியை சுற்றி. அதான் நவாவரணத்தில் வரக்கூடிய தேவிகள், ஏகப்பட்ட தேவதைகள் வருவா.
வருவாங்க, அவளெல்லாம் சூழ்ந்திருக்கா தேவி அப்படி பார்த்தோம். அப்போ போகிற நேரத்தில் அவள் என்ன பண்ணினா, ஆளுக்கு ஒரு சக்தியை கையில் கொடுத்து அனுப்பிச்சா சிவன் பிரம்மா விஷ்ணுக்கு. அவள் தான் கௌரி லக்ஷ்மி சரஸ்வதிங்கிற சக்திகள் அந்த சிவன் பிரம்மா விஷ்ணுக்கு 3 பேரையும் கொடுத்து அப்படி தத்தா பூர்வம் முன்னாடி கொடுத்தா இல்லையா. யார் ஜனமேஜன் இந்த கதையை ரிமைண்ட் பண்ணி கேட்குறான். இப்போ ஹராயான்னு யார், சிவனுக்கு கௌரி, ஹரையே லக்ஷ்மி, விஷ்ணுவுக்கு லக்ஷ்மியை கொடுத்தா அந்த அம்மா. தத்வத்து நாபி பத்ம உத்பவாய, நாபி பத்மத்தில் பிறந்த விஷ்ணுவுடைய நாபி நம்ம வயிற்றிலிருந்து வந்த தாமரை மேல் அமர்ந்த அந்த பிரம்மாவுக்கு சரஸ்வதியை கொடுத்தாள் இல்லையா. துஷார அத்ரேஷ தஷ்டஸ்ய, அதாவது ஹிமவான், துஷார அத்ரின்னு இது பனிமலை, துஷாரன பனி, பனிமலை அரசன் ஹிமவான், ஹிமவானுக்கும் தட்சஸ்ய கௌரி கன்யா. ஸோ ஹிமவானுக்கும் கௌரி பெண்ணாக பிறந்தாள், பார்வதி பெண்ணாக பிறந்தாள், தட்சனுக்கும் பார்வதி பெண்ணாக பிறந்தாள்னு படிச்சிருக்கோமேன்னு கேட்குறேன். இப்போ டவுட் வந்துடுது, யாருக்கு தான் இவள் பெண்ணுன்னு கேட்குறாரு. ஏன்னா 2 ஜென்மம் இல்லையா. தட்சனுக்கு பிறக்கும்போது சதின்னு பேர் அவளுக்கு, ஹிமவானுக்கு பிறக்கும்போது கௌரின்னு பேர் அவளுக்கு, பார்வதின்னு பேர் இல்லையா. ஸோ ஆனால் இப்போ ஜனமேஜயன் நம்மளோட டவுட் மாதிரி கேட்குறான். தட்சனுக்கும் கௌரி, துஷாராத்ரி ஹிமவானுக்கும் கௌரி, கன்யா இது விஸ்ருதம் இப்படி கேட்டிருக்கோமே. தட்சனுக்கும் பெண்ணாக பிறந்தாள், ஹிமவானுக்கும் பெண்ணாக பிறந்தாலும் கேள்விப்பட்டிருக்கிறோமேன்னு ஆரம்பிக்கிறார் அடுத்த கதையை ஜனமேஜயன் வியாசர்கிட்ட. जनमेजय उवाच गौरी लक्ष्मी सरस्वत्यः दत्ताः पूर्वं परा अम्बया हराय हरये तद्वत् नापि पद्म उद्भवाय च तुषार अद्रेश्च दक्षस्य गौरी कन्या इति विश्रुतम् क्षीरोदश्च कन्या इति महालक्ष्मीः इति स्मृतं मूलदेवी उद्भवानां च कथं कन्या त्वमन्ययोः. क्षीरोददेश्च அதாவது பார்க்கடல், க்ஷீரன பால்யா, க்ஷீரோததேஷ் உததி, பார்க்கடலில் தோன்றியவள் யார், லக்ஷ்மி. ஸோ க்ஷீரோததேஷ கன்யா, சமுத்திரராஜனின் மகளாக பிறந்தாள் லக்ஷ்மி. மகாலட்சுமி இது ஸ்மிருதம், அப்படி மகாலட்சுமி சமுத்திரராஜனுக்கு பெண்ணாக பிறந்தாள்னு கேள்விப்பட்டிருக்கோம். மூலதேவி உத்பவானாம் ச கதம் கன்யாத்வம் அந்யோகோ, அதாவது மூலதேவி ஆதிபராசக்தி, மூலமாக வேறான இருக்கக்கூடிய ஆதிபராசக்தியுடைய அவளிடமிருந்து வந்தவர்கள் யார், கௌரி லக்ஷ்மி சரஸ்வதி எல்லாம் அவகிட்டேருந்து வந்தால் அவ கொடுத்துருக்கா. அப்படிப்பட்ட அவர்களுக்கு திருப்பியும் பிறப்பா கன்யாத்துவம்னா இது பிறவி, கன்யை ரூபமாக பிறந்தார்கள்னு சொல்கிறோமே. இல்லை, மகாலட்சுமி சவுந்தரராஜனுக்கு பிறந்தாள்ங்கிறோம், இவருக்கு தட்சனுக்கு பெண்ணா பிறந்தாள் பார்வதின்றோம். இப்படியெல்லாம் எப்படி ஆக்கும்? மூலதேவி ஆதிபராசக்தி கொடுத்தவர்களுக்கு கூட பிறவி உண்டான்னு கேட்குறாங்க. क्षीरोददेश्च कन्या इति महालक्ष्मीः इति स्मृतं मूलदेवी उद्भवानां च कथं कन्या त्वम् अन्ययोः. असम्भाव्यम् इदं भाति संशयो अत्र महामुने चिन्ति ज्ञान असिना तं त्वं संशयच्छेद तत्परः. அசம்பாவியம், இது சம்பவிக்கவே முடியாது, இது எப்படியாக நடக்கும் கேட்குறான் ஜனமேஜயன். ஸோ பாத்தி அப்படி தோன்றது எனக்கு, சம்சயோத்திர மகாமுனி எனக்கு பயங்கர சந்தேகமாக இருக்குது, எப்படியாக நடக்கும் அப்படின்னு ஒரே சந்தேகமாக இருக்குது. மகாமுனிவரே வியாசரே, ஞானாசினா உன்னுடைய ஞானம் என்கிற கத்தியை கொண்டு என்னுடைய இந்த சந்தேகத்தை சிந்தி வெட்டிவிடு, இந்த சந்தேகத்தை நீக்க வேண்டும் நீங்கள். துவம் சம்சயச்சேத தத்வரக, சந்தேகத்தை நீக்குவதிலேயே பரமாக, அதுவே ஒரு எப்போது எந்த சம்சயம் காட்டாலும் குருமார்கள் அந்த சம்சயத்தை நீக்கி விடுவார்கள். அப்படிப்பட்ட குருவாக நீங்கள் எனக்கு கிடைச்சிருக்கேள், அதனால சம்சயத்தை வெட்டுவதற்கு நீங்கள் தான் சாமர்த்தியம் உடையவர்கள், என்னுடைய சந்தேகத்தை நீக்குங்கள்னு கேட்குறேன். असंभाव्यम् इदं भाति संशयो अत्र महामुने चिन्ति ज्ञान असिना तं त्वं संशयच्छेद तत्परः. பாத்தி தான், பாத்திலாம் பிரிச்சிடக்கூடாது, பாத்தினால தோன்றுகிறது, ஒளிங்கிறது பான ஒளி. ஓகே ओके. व्यास उवाच शृणु राजन् प्रवक्ष्यामि रहस्यं परम अद्भुतं देवी भक्तस्य ते किञ्चित् अवाच्यं न हि विद्यते. இப்போ வியாசர் பதில் சொல்றார், ஹே ராஜன் கேளு, ஸ்ருணு பிரவச்சாமி சொல்கிறேன் உனக்கு, ரகசியம் பரம அத்புதம், இது பெரிய ரகசியமான விஷயம், நீ கேட்ட விஷயம் ரொம்ப அற்புதமான விஷயம், நான் அதை சொல்கிறேன். ஏன்னா தேவி பக்தக, நீ தேவியோட பக்தன், அப்படிப்பட்ட உனக்கு பக்தசியத்தே, அப்படிப்பட்ட பக்தனாகிய உனக்கு அவாச்சியம் கிஞ்சித் நகி வித்தியத்தை, உனக்கு சொல்லக்கூடாததுன்னு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா குருமார்கள் சிஷ்யனோட தகுதியை பார்த்து சொல்லுவான்,
அவனுக்கு எதை சொல்லலாம் எது சொல்லக்கூடாதுன்னு. ஆனால் நீ தேவி பக்தன், உங்ககிட்ட சொல்லக்கூடாதுங்கிறது எதுவுமே கிடையாது, அதனால நான் சொல்கிறேன் அப்படிங்கிறார் வியாசர். शृणु राजन् प्रवक्ष्यामि रहस्यं परमाद्भुतं देवी भक्तस्य ते किञ्चित् अवाच्यं न हि विद्यते देवीत्रयं यदा देवत्रयाय अदात्पर अम्बिका तदा प्रवृद्धिदे देवा ते देवाः सृष्टिकार्याणि चक्रिरे. நீங்கள் பிரித்தா பரா அம்பிகான்னு பிரிங்க, இல்லை பரா அம்பிகான்னு சேர்த்து படித்தாலும் ஓகே. ஓகே. யதா தேவத்ரயாய 3 தேவர்கள் சிவன் பிரம்மா விஷ்ணு, இந்த 3 பேர்களுக்காக தேவி திரயம் 3 தேவிகளை அதாத்து கொடுத்தாள். யாரு? பராம்பிகா, பராசக்தி, ஆதிபராசக்தி 3 தேவர்களுக்கு 3 தேவிகளை கொடுத்தா. ததா பிரபுதி அன்று ஆரம்பிச்சு, பிரபுத்தின்னு ஆரம்பிச்சு அன்னைக்கு ஆரம்பிச்சு அந்த தேவர்கள் சிருஷ்டி காரியாணி சக்கரிரே. அப்போ சிருஷ்டி ஸ்திதி அந்த காரியங்கள் எல்லாம் அவள் ஆரம்பித்தா. ஏன்னா அப்படி சொல்லி தான் கொடுத்தா. தேவிகளை கொடுக்கும்போது நீங்கள் இவள் 3 பேரை வச்சுண்டு இவாளை அவமரியாதை பண்ணப்படாது, ஏகப்பட்ட கண்டிஷன்லாம் அவங்க சொல்லி தான் கொடுத்தா. ஸோ அவமரியாதைலாம் பண்ணாமல் அவளை ஒழுங்காக பத்திரமாக வச்சுண்டு அவளோட சக்தியோட பிரயோஜனத்தை வச்சுண்டு நீங்கள் சிருஷ்டி காரியங்களிலெல்லாம் ஈடுபடுங்கள், விஷ்ணு தான் உங்களுக்கெல்லாம் ஹெட்டு எல்லாம் சொல்லி அனுப்பிச்சா. இதெல்லாம் பழசெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும். ஸோ அப்படி சொல்லி அனுப்பிச்சா இல்லையா? ஸோ சிருஷ்டி காரியாணி சக்கரிரே, அது தேவி சொன்னபடி அவர்கள்லாம் சிருஷ்டி காரியங்களில் ஈடுபட்டார்கள், செய்தார்கள். தேவி த்ரயம் யதா தேவத்ரயாய அதாத்பரா அம்பிகா तदा प्रवृद्धि देवाः सृष्टिकार्याणि चक्रिरे. त्रयाय அது குறில்னா? ओके. तदा कस्मिंश्चित् समये राजन् दैत्याः हालाहल अभिदाः महापराक्रमा जाताः त्रैलोक्यं तैः जितं क्षणात्. हे राजन जनमेजया कस्मिन् समयश्चित् समये ஏதோ ஒரு காலத்தில் ஒரு சமயம் அசுரர்கள், தைத்தியாக அசுரர்கள், ஹாலாகல அபிதாகன்னு அவர்களோட பேர் டோட்டலாக காமன் நேம் வந்து ஹாலாகலர்கள் அப்படின்னு சொல்லி பேருடைய அந்த அசுரர்கள் மகாபராக்கிரமாக பயங்கர பராக்கிரமம் உடையவர்கள் ஜாத்தாகன்னு அவர்கள் தோன்றினார்கள், பிறந்தார்கள். திரைலோக்கியாம் தைஹி ஜிதம் ஷனாத், 3 லோகத்தையும் டக்குன்னு ஜெயிச்சுட்டான்ற ஒரு க்ஷணத்தில். அப்படிப்பட்ட மகாபராக்கிரமம் உடையவர்கள் 3 லோகத்தையும் வென்று இப்போ இந்திர பதவியெல்லாம் அவளே உட்காந்துருக்கான்னு அர்த்தம். ஸோ அப்படி அந்த மாதிரிப்பட்ட ஹாலாகலர்கள் தோன்றினார்கள், பிறந்தார்கள். கஸ்மின்சித் சமயே ராஜன் தைத்யாஹ ஹாலாஹல அபிதாஹ மகாபராக்ரமா ஜாதாஹ த்ரைலோக்யம் தைஹி ஜிதம் க்ஷணாத். ब्रह्मणः वरदानेन दर्पिता रजताचलं रुरुदुः निजसेनाभिः तथा वैकुण्ठमेव च. ஸோ பிரம்மா தான் வரம் கொடுத்துருவாரு, நம்பர் 1 வரம் கொடுத்துருவாரு, எதை காட்டாலும் கொடுப்பார். ஸோ பிரம்மணக வரதானேன, பிரம்மா கொடுத்த வரத்தினால் தர்ப்பித்தாக செருக்கடைந்தவர்கள், ரொம்ப இதாகிடுது, தர்ப்பம் வந்துடுத்து, அவருக்கு செருக்கு ஏற்பட்டது. ரஜத அச்சலம், அச்சலம்னா மலை, ரஜத்தான வெள்ளி. ஸோ வெள்ளிமலை என்னது? கைலாசம். ஸோ கைலாசத்தில் சிவனோட பிளேஸு, சிவனை போய் ஆக்கிரமித்தார்கள். ருருதுகுன்னு தடை செய்தது ஆக்கிரமிக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ கைலாசத்தை போய் ஆக்கிரமித்தார்கள். யார்? இந்த ஹாலாகலர்கள். நிஜ சேனாபிகி, தங்களுடைய சேனையை கொண்டு போய் ஆக்கிரமணம் பண்ணி ததா வைகுண்டமே வச்சா. அது மட்டும் இல்லையா, அங்கேயும் ஆக்கிரமணம் பண்ணுறா, வைகுண்டத்துக்கு போய் விஷ்ணுவோட பிளேஸ்லையும் போய் அங்கேயும் ஆக்கிரமித்தார்கள். பிரம்மணோ வரதானேன தர்ப்பிதா ரஜத அச்சலம் रुरुदुहु निजसेनाभिः तथा वैकुण्ठम् एव च. कामारिः कैटभारिश्च युद्ध उद्योगं च चक्रतुः 6 वर्षसहस्राणाम् अभूत् युद्धं महा उत्कटम्. ஸோ காமாரி யாரு? காமனை வென்றவர், காமனுடைய எதிரி சிவன். அந்த சிவனும் கைடபன் மதுகைடவர்களை கொன்றவர் யாரு? நம்ம விஷ்ணு. ஸோ விஷ்ணுவும் சிவனுமாக யுத்த உத்தியோகம், சரிவாளோட யுத்தம் பண்ணுறா. ஹாலாகர்களோட சிவனும் விஷ்ணுவும் 2 பேரும் சண்டை போடுறா. எத்தனை வருஷம் சண்டை போட்டா? 6 வருஷ சகசிரான 60,000 வருஷம். 60,000 வருஷம் சண்டையிட்டார்கள். அபூத் யுத்தம் மகா உத்கட்டம், பயங்கர கோரமான யுத்தம் அவருக்கு இடையில ஏற்பட்டது. 60,000 வருடங்கள். காமாரிஹி கைடவாரிஷ்ச யுத்த உத்யோகம் ச சக்ரதுஹு 6 வருஷ சஹஸ்ராணாம் அபூத் யுத்தம் மகா உத்கடம். हाहाकारः महान् आसीत् देवदानवसेनयोः
महता अथ प्रयत्नेन ताभ्यां ते दानवाः हताः ஹாஹாக்காரகா ஒரே 60,000 வருஷம் ஆயிடுச்சு போர் ஜெயம் தோல்வி எதுவுமே ஏற்படலையா எல்லாரும் ஒரே ஹாஹான்னு இருக்கா கஷ்டப்படுறா ஹாஹாக்காரம் மகானாசித் பயங்கரமான ஹாஹாக்காரம் ஏற்பட்டது தேவதானவ சேனையோக சேனையில் உள்ள மக்களுக்கெல்லாம் பாவம் எத்தனை வருஷம் சண்டை போட்டுருப்பா அவள்லாம் எப்படா வீட்டுக்கு போவோன்னு பார்த்துட்டு இருப்பா இல்லையா அதனால இந்த தேவர்களுடைய சேனைக்கும் தானவர்கள் அசுரர்களுடைய சேனைக்கும் அந்த மக்களுக்கெல்லாம் ஒரே கூச்சல் குழப்பமாக ஏற்பட்டது மகதா அத பிரயத்னேன ரொம்ப கஷ்டப்பட்டு பிரயத்தனம் பண்ணி தானவாக ஹதாஹா தாபியாம் ஸோ அவ ரெண்டு பேராலையும் அந்த அசுரர்கள் கொல்லப்பட்டார்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஹாலாஹலர்களை கொல்ல முடிஞ்சது யாரு விஷ்ணுவும் சிவனாலையும் हाहाकारः महान् आसीत् देवदानवसेनयोः महतागत प्रयत्नेन ताभ्यां दानवाः हताः स्वस्वस्थानेषु गत्वा तौ अभिमानं च चक्रतुः स्वशक्त्योः निकटे राजन् यद्वशात् एव ते हताः ஸோ ரெண்டு பேரையும் கொண்டுட்டா இல்லையா ஹாலாஹலர்களை கொண்டுட்டா இல்லையா ரெண்டு பேரும் அப்போ ஸ்வஸ்தானேஷு அவள் போயிட்டா எங்கள் கைலாசத்துக்கு சிவன் போயிட்டார் வைகுண்டத்துக்கு விஷ்ணு போயிட்டார் அவள் என்ன பண்ணிட்டா அங்கே போய் தன்னோட மனைவியை பார்த்து ஆஹா நாங்கள் எப்படி ஜெயிச்சோம் தெரியுமான்ட்டு பெருமை அடிச்சுட்டாலாம் ஸோ அங்கே போய் அபிமானம் தற்பெருமை ரொம்ப பெருமை அடிச்சுட்டா ரெண்டு பேரும் மனைவிமார்கள்ட்ட போய் சக்கரத்துக்கு செய்தார்கள் ஸ்வசக்தியோகோ நிக்கட்டன அருகில் தன்னுடைய சக்தியே யாருன்னு அந்த கௌரியும் அந்த லக்ஷ்மியும் தான் அவளுடைய சக்தியே அந்த சக்தி இல்லாமல் இவள் ஒன்றும் அசைச்சிருக்க கூட முடியாது ஆனால் அவாக்கிட்டேயே போய் தம்பம் அடிச்சுட்டா பெருமை அடிச்சுட்டா ஹே ராஜன் ஜனமேஜயா யத்வஷா தேவதே ஹதாக எந்த சக்திகள் இருந்ததுனால தான் அந்த அசுரர்கள் கொல்லப்பட்டார்களோ அப்படிப்பட்ட சக்திகள்கிட்டயே தற்பெருமை காட்டினார்கள் स्वस्वस्थानेषु गत्वा तौ अभिमानं च चक्रतुः स्वशक्त्योः निकटे राजन् यद्वशात् एव ते हताः अभिमानं तयोः ज्ञात्वा चलहास्यं च चक्रतुः महालक्ष्मीश्च गौरी च हास्यं दृष्ट्वा तयोः तु तौ தயோகோ அபிமானம் என்ன பெருமைடா இவாளுக்கு என்ன ஒரு அகங்காரம் ஒரு அபிமானம் இருக்கு இவாளுக்கு அப்படின்ட்டு அதை அறிந்து ஞாத்துவா அதை அறிந்து சலஹாசியம் சக்கரத்துகோ ஸோ வஞ்சகமாக சிரிச்சாலாம் யார் இந்த ரெண்டு மனைவிமார்களும் சிரிக்கிறா அவளை பார்த்து ஆஹா நாங்கள் இல்லாட்ட என்ன பண்ணியிருப்பேங்கிற மாதிரி ஒரு சிரிப்பு ஸோ சலனா வஞ்சகமாக ஒரு சிரிப்பு சிரித்தார்கள் யார் மகாலட்சுமியும் கௌரியும் அவர் சிரிச்சிட்டு தயோகோ தூ ஹாஸ்யம் திருஷ்டுவாத்தோ ஸோ இவா ரெண்டு பேரும் சிரிக்கிறத பார்த்த உடனே இந்த விஷ்ணுவும் சிவனும் கூட ஸோ தயோகோனா அந்த இருவர் யார் லக்ஷ்மியும் கௌரியும் சிரித்ததை பார்த்து ஹாஸ்யம் திருஷ்டுவா பார்த்து தௌ அவர்கள் ரெண்டு பேரும் தேவோ அது அடுத்த ஸ்லோகம் பின்னாடி வருது அபிமானம் தயோஹோ ஞாத்வா சலஹாஸ்யம் ச சக்ரதுஹ மகாலக்ஷ்மிஷ்ச கௌரி ச ஹாஸ்யம் திருஷ்ட்வா தயோஹோ து தௌ देवौ अतीव संक्रुद्धौ मोहितौ अधिमायया दुरुत्तरं च दददुः அவமானபுரஹசரம் ஆதிமாயையா ஸோ தேவவ் அதீவ சங்கிருதவ் ரெண்டு பேரும் கோவந்துருத்து என்ன பார்த்து சிரிக்கிற நாங்கள் வெற்றி வெற்றுன்னு வந்திருக்கோம் உங்கள்ட்ட சொன்னால் சிரிக்கிறேல என்ன பார்த்து அப்படின்னு ரெண்டு பேரும் கோவந்துருத்தான் அதிசங்கிருதவ் ரொம்ப கோவந்துருது மோகிதவ் ஆதிபராசக்தி மாயாதேவியார் சக்தி ஆதிபராசக்தியினால மோகம் அடைந்த அவர்கள் ஏன்னா தேவிதான சக்தியை கொடுத்துருக்கா அந்த ஆதிபராசக்தியினால மோகம் அடைந்த அவர்கள் தேவியை வாழ இப்படி போட்டு பார்க்குறான் மோகமடைந்த அவர்கள் துருத்தரம் நல்லா திட்டுறாளாம் துருத்தரம்னு என்ன பார்த்து சிரிக்கிறான்ட்டு நல்லா திட்டி விட்டாளாம் இவா ரெண்டு பேரையும் பார்த்து ததத்துஹூ கொடுத்தார்கள் நல்ல உத்தரம் நல்ல பதிலுக்கு பதில் நல்லா திட்டி விட்டா அவமான புரசரம் அதாவது அவளை அவமானப்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகளை சொன்னார்கள் ஸோ தேவிகளை பார்த்து நீ என்ன பண்ண முடியும் நாங்கள் தானே போய் ஜெயிச்சோங்கிற மாதிரி அவளை அவமானப்படுத்துகிற மாதிரி வார்த்தை ஏன்னா தேவி யாருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கா அவளை மரியாதையாக வச்சுக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கா இப்போ இவ அவமானப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகளை பேசுகிறான் देवौ अतीव संकृतौ मोहितौ आदिमायया उत्तरं च ददतुः अवमानपुरस्सरम् ततः ते देवते तस्मिन् क्षणे त्यक्त्वा तु तौ पुनः अन्तर्हिते च अभवतां हाहाकारः तदा हि अभूत् தேவதே ததா தேவதேன ரெண்டு தேவர்கள்னு அர்த்தம் தேவதா ஒரு தெய்வம்
தேவதே 2 தேவர்கள். ஸோ அந்த தேவர்கள் 2 தேவர்களும் தத்தகத்தே அவர்கள் தேவதாங்கிறது ஸ்ரீலிங்கம், அதனால் 2 தேவிகள். ஸோ 2 தேவிகள் என்ன பண்ணுறா, அந்த க்ஷணத்திலேயே தஸ்மின் க்ஷணே அந்த க்ஷணத்திலேயே தௌ தெக்துவா அந்த 2 பேரை விட்டுட்டு கிளம்பி போயிட்டான். அவ்வளோதான், அந்தர்தியானம் ஆகிட்டா, சக்திகள் போயிடுத்துப்போம். ஸோ 2 தேவிகளும் தேவதே தே அந்த 2 தேவிகளும் தத்தக அப்புறம் அந்த க்ஷணத்திலேயே தஸ்மின் க்ஷணே தெக்துவா தூ தௌ அந்த 2 பேரையும் விட்டு புனக அந்தர்கிதே காணாமல் போயிட்டா, மறைந்து போய்விட்டார்கள். அபவத்தான்னு அப்படி ஏற்பட்டார்கள், மறைந்து அந்தர்தியானமாக ஆகிவிட்டார்கள். ஹாஹாகாரக ததாகி அபூத்து ஆஹா தேவிகளை காண வேண்டும் ஒரு ஹாஹாகாரம் அப்பொழுது ஏற்பட்டது. ஹாஹான்னு சொல்லி புலம்புறதை ஹாஹான்றோம் இல்லையா, அதை தான் ஹாஹாகாரம்னே போட்டுவிட்டார் சம்ஸ்கிருதத்தில். அப்படி ஹாஹாகாரம் ஏற்பட்டது, சக்திகள் மறைந்து விட்டார்கள். இப்போ என்னாச்சு, சிவனும் விஷ்ணுவும் சக்தி இல்லாமல் ஆயிட்டான்னு ஒன்றும் பண்ண முடியாது இனிமே. प्रपहते देवते तस्मिन् क्षणे त्यक्त्वा तु तौ पुनः अन्तर्हिते च अभवताम् हाहाकारः तदा हि अभूत् निस्तेजस्कौ च निःशक्ति विक्षिप्तौ च विचेतनौ अवमानात् तयोः शक्त्योः जातौ हरिहरौ तदा. ஸோ அவமானா தயோகன்னு அந்த 2 பேரையும் அவமானப்படுத்தியதினால் சக்தியோகோ அந்த சக்திகளை அவமானப்படுத்தினால் ஜாத்தௌ ஹரிஹரோ எப்படி ஆனார்கள், ஹரியும் ஹரனுமாகப்பட்டவர்கள். நிஸ்தேஜஸ்கௌ ஜாத்தௌ தேஜஸ் போயிடுத்து, அவளுடைய அந்த தேஜஸே போயிடுத்து, அவளுக்கு சக்தி போனோடனே களைய போயிடுத்து, தேஜஸே போயிடுத்து. நிஷக்தி சக்தியே இல்லை, சக்தி போயிடுத்துன்னா உடம்புலேயே சக்தி இல்லை. விட்சிப்தௌச்ச விச்சேதனௌ அப்படியே கீழே விழுந்து கிடக்கா, விச்சேதனௌ மயக்கடைஞ்ச மாதிரி கிடக்கா. வீச்சேத்தன சித்தம் ஒர்க் பண்ண மாட்டேங்கிறது, மனசு ஒரு வேலையும் பண்ண மாட்டேங்கிறது, அந்த மாதிரி ஆகிவிட்டார்கள். निस्तेजस्कौ च निःशक्ति विक्षिप्तौ च विचेतनौ अवमानात् तयोः शक्त्योः जातौ हरिहरौ ततः. राधे कृष्ण. ब्रह्मा चिन्तातुरः जातः किम् एतत् समुपस्थितं प्रधानौ देवता मध्ये कथं कार्य अक्षमौ अमु. ஸோ பிரம்மாவுக்கு கவலை ஆயிடுது. இப்போது சிவனும் இவரும் 2 பேரும் காரியம் பண்ணுற ஒன்றும் முடியாது. இப்போ பிரம்மா மேலே தலையில் பாரம் ஆயிடுது இல்லையா, அப்போ பிரம்மா ரொம்ப கவலைப்பட்டார். சிந்தாத்துரக ஜாத்தக கவலைப்பட்டார். கிம் ஏத்த சமுபசி என்ன ஆயிடுது, இவா 2க்கு இப்படி ஆயிடுது. தேவதா மத்தியே பிரதானம், தேவர்களுக்கெல்லாம் நடுவில் ரொம்ப பிரதானமானவர்கள். சிவனும் விஷ்ணு சாதாரண தேவர்கள் இல்லை, தேவர்களுக்கெல்லாம் தேவர்களாக இருக்கக்கூடியவர்கள். அப்படி சிவனும் விஷ்ணுக்கும் என்னதான் ஆயிடுத்து, கிம் ஏத்தத்து சம் உபஸ்திதம் என்ன வந்துருது இவாளுக்கு. கதம் காரிய அட்சமவு காரியத்தை அமு இவா 2 பேரும் எப்படி காரியத்தில் செய்ய முடியாமல் ஆயிட்டா. ஸோ க்ஷமம் இல்லையே அவளுக்கு, க்ஷமம்னா ஃபிட்னஸ், அந்த ஃபிட்னஸ் அவளுக்கு இல்லாமல் ஆகிவிட்டார்களே, காரியம் பண்ண முடியலையே இவாளாலன்ட்டு பிரம்மா கவலைப்படுறாரு. இப்போ ब्रह्मा चिन्तातुरः जातः किम् एतत् समुपस्थितं प्रधानौ देवता मध्ये कथं कार्य अक्षमौ अमु. अखण्डे किं निमित्तेन सङ्कटं समुपस्थितं प्रलयः भविता किं वा जगतः अस्य निरागसः. அகாண்டேன்னா அச்சானக்குன்னு சொல்லுவோம், அதாவது திடீர்னு ப்ராப்ளம் ஆகிடுது. இப்போது எந்த காரணத்தினால, கிம் நிமித்தேன எந்த நிமித்தத்தினால, எந்த காரணத்தினால இப்படி ஆகிடுது. சங்கடம் சமுபஸ்திதம் இப்படி சங்கடம் சேர்ந்துருத்தே, இந்த சமயத்தில் எதிர்பாராமல் இப்படி சங்கடம் வந்துருத்தே. ஸோ நிராகசகா ஜெகதக ஜெகத்து என்ன பண்ணிது, அது ஒரு ஜடம், அது ஒன்றுமே பண்ணலை, அது அம்பாட்டு இருக்குது, பேசாமல் இருக்குது. இப்படி ஜெகத்தினுடைய இந்த ஒரு குற்றமற்ற நிராகசகன ஆகஸ்ன குற்றமற்ற இந்த உலகத்திற்கு இப்படி ஒரு சங்கடம் ஏற்பட்டு விட்டதே. பிரளயோ பவிதா கிம்பா என்ன பிரளய காலம் வரப்போறதா இப்போ அப்படின்னு யோசிக்கிறார் பிரம்மா. அகண்டே கிம் நிமித்தேன சங்கடம் சமுபஸ்திதம் பிரளயः பவிதா கிம் வா ஜகதः அஸ்ய நிராகசः. அகண்டேனா அர்த்தம் வேற, அகாண்டேன்னு படிக்கணும். அகாண்டே அகண்டம்னா அகண்டமான உலகம் சொல்லிடுவோம், பிரிக்க முடியாத உலகம்னு மொத்த உலகம்னு சொல்லிடுவோம், அப்படி கிடையாது. இங்கே அகாண்டம்னா அச்சானக் திடீர் என்று. இதுல ஃபர்ஸ்ட் லைன் நிமித்தம் चित्तं नैव जाने अहं कथं कार्या प्रतिक्रिया इति चिन्तातुरः अत्यर्थं दद्यौ मीलितलोचनः.
ஸோ இதுக்கு காரணம் என்ன என்று நான் அறிய மாட்டேன். பிரம்மா நினைக்கிறார் இப்போ, நைவஜானே எனக்கு தெரியாது, இந்த மாதிரி அமைந்ததுக்கு இவாளுக்கு ஒரு வேலையும் செய்ய முடியாமல் போனதுக்கு காரணம் நான் அறியேன், எனக்கு தெரியாது. கதம் காரியா பிரதிக்கிரியா, இதுக்கு பதில் என்ன பண்ணணும், இதுக்கு பிராயச்சித்தம், பிரதிக்கிரியான பிராயச்சித்தம், இதுக்கு பிராயச்சித்தம் நான் எப்படி பண்ண போகிறேன்னு தெரியலையே. இது சிந்தாத்துரக, இப்படி கவலையோடு கூட, அத்தியர்த்தம் சிந்தாத்துரக, ரொம்ப கவலை. தத்யோ மீலிதலோச்சனகா, அப்படி தியானம் பண்ணுறார், கண்ணை மூடின்னு தியானம் பண்ணுறாரு. ஏதாவது சுரிக்காதா, மண்டையில் ஏதாவது சுரிக்காதா, இதுக்கு பிராயச்சித்தம் பண்ண மாட்டோமான்னு நினைக்கிறார் பிரம்மா. நிமித்தம் நைவ ஜானே அகம் கதம் கார்யா பிரதிக்ரியா இஸ்மின் சிந்தாதுரக அத்யர்த்தம் தத்யௌ மீலிதலோச்சனः பராசக்தி பிரகோபாத்து ஜாதம் ஏதத் இதி ஸ்மஹ जानन् तदा सावधानः पद्मजः अभूत् नृपोत्तम. அப்படி தியானம் பண்ணுறவச்சு அவருக்கு தெரியுது, பராசக்தி கோபிச்சுட்டு இருக்கா, இவா கிட்ட கோபம், அவளோட கோபம் தான் இவாளை இப்படி ஆக்கியிருக்குன்னு புரிஞ்சுன்றார். ஸோ பராசக்தி கோபாத்து தூ ஜாத்தம் ஏத்தது, இது ஏன் ஏற்பட்டதுன்னா பராசக்தியோட கோபத்தால்னு புரிஞ்சுட்டார். இது ஸ்ம இப்படி ஆயிடுத்துன்னு தெரிஞ்சுட்டு ஜானன் அறிந்து கொண்டு ததா சாவதானகா, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கார், பராசக்தியோட கோபத்துக்கு ஆளாப்படாது, ஜாகிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப சாவதானமாக கேர்ஃபுல்லாக இருந்தார். பத்மஜகா அபூத்து நிருபோத்தம, உத்தமமான ராஜாவே, ஹே ஜனமேஜயா கேளு, அந்த பத்மஜன், அந்த பத்மத்தில் பிறந்த அந்த பிரம்மா ரொம்ப கேர்ஃபுல்லாயிட்டார் அது தெரிஞ்ச உடனே. பராசக்தி பிரகோபாத்து ஜாதம் ஏதத் இதி ஸ்மஹ ஜானன் ததா சாவதானஹ பத்மஜஹ அபூத் நிருபோத்தம. ततस्तयोश्च यत्कार्यं स्वयमेव अकरोत् तदा स्वशक्तेश्च प्रभावेण कियत्कालं तपोनिधिः. ஸோ தயோஷ்சேத் காரியம், இப்போ சிவன் என்ன காரியம் பண்ணுறாரோ, விஷ்ணு என்ன காரியம் பண்ணுறாரோ, அந்த ரெண்டு பேருடைய அந்த காரியங்களை ஸ்வயமேவ அக்கரோத்து, இப்போ ரட்சணம் பண்ணுற காரியத்தை இவரே எடுத்துக்கிறாரு. சிவன் வந்து பிரளய காலத்தில் தான் அவருக்கு வேலை, மற்ற நேரத்தில் அவர் சைலண்ட்டாக அவர் மேற்பார்வை பார்த்துட்டு இருப்பாரே தவிர அவருக்கு வேலை கிடையாது ரொம்ப. ஸோ சிவன் என்றிருப்பார் அவர். ஸோ அவள் ரெண்டு பேர் என்ன காரியம் பண்ணினார்களோ அதை தானே செய்தார், ஸ்வயமேவ அக்கரோத்து, தானே செய்தார். ஸ்வசக்தேஷ்ட பிரபாவேட, அவருக்கும் சக்தி இல்லாட முடியாது, சரஸ்வதி பாவம் பக்கத்தில் இருக்கா, கூட இருக்கா, அதனால அந்த சக்தியோட பிரபாவத்தினால அவர் அதை மேற்கொண்டார். கியத்காலம்னா கொஞ்ச நாளைக்கு இவாளுக்கு திரும்பி சக்தி வரணுமே, அது வரைக்கும் அந்த வேலையை தானே மேற்கொண்டார். தபோ நிதிகி, தப ஏவ நிதிகி, தன்னுடைய தபசே நிதியாக உடைய அந்த பிரம்மா அந்த காரியங்களை மேற்கொண்டார். ततः तयोश्च यत् कार्यं स्वयमेव अकरोत् तदा स्वशक्तेश्च प्रभावेन कियत्कालं तपोनिधिः. ततः तयोः तु स्वस्त्यर्थं मनो आदीन् स्वसुतानत आह्वयामास धर्मात्मा सनकादीन् च सत्वरः. ஸோ அவளுக்கு ஸ்வஸ்தி கிடைக்கணும், ஸ்வஸ்தி மங்களம். ஸோ ஸ்வஸ்தி அர்த்தம், தயோகோ ஸ்வஸ்தி அர்த்தம், அவள் ரெண்டு பேருடைய மங்களத்துக்காக வேண்டி மனு ஆதீன், தன்னுடைய குழந்தைகள், மனு சுவயம்பு மனுவில் இருக்கா இல்லையா, ஸோ அந்த மனு முதலியவர்களை 14 மனுக்கள், பிரம்மாவோட ஒரு நாளைக்கு 14 மனுக்கள் ஆட்சி பண்ணுவா இல்லையா, அந்த மனுக்கள் எல்லாம் கூப்பிட்றேன். ஸ்வசுதான் தன்னுடைய பிள்ளைகள், ஆஹ்வயமாசனது தன்னுடைய பிள்ளைகள்லாம் கூப்பிடுறேன். அஹோயாமாச தர்மாத்மா, தர்மம் நிறைந்த அந்த பிரம்மா சனகாதீம்ச சத்வரகா, சனகாதி முனிவர்களையும் கூப்பிட்டார், பித்தர்களையெல்லாம் கூப்பிட்டார், ரிஷிகள் எல்லாம் கூப்பிடுறார், தன்னுடைய குழந்தைகளான எல்லா ரிஷிகளையும் கூப்பிடுறாரு, எல்லாரையும் கூப்பிட்டு இப்போ பேச போறார். ततः तयोः तु स्वस्त्यर्थं मनु आदीन् स्वसुतान् अत आह्वयामास धर्मात्मा सनकादीं च सत्वरः. उवाच वचनं तेभ्यः सन्नदेभ्यः तपोनिधिः कार्य असक्तः अहम् अधुना तपः कर्तुं न च क्षमः. कार्य आसक्तः. உவாச்ச வச்சனம், அவளை பார்த்து பேசுகிறார். தேபியகனா அவர்கள்ட்ட பேசினார். சன்ன தேபியெல்லாம் வணங்கி இருக்கிறார். எல்லாரும் வந்து பிரம்மா வணங்கிட்டு நத்தன்னு வணங்குறது, எல்லாரும் வணங்கின்னு இருக்கக்கூடிய அவர்களை பார்த்து தபோநிதியான பிரம்மா பேசுகிறார். காரிய ஆசக்தகா, நான் காரியத்தில் ஈடுபட்டிருக்கேன். நான் இப்போ என்னோட சிருஷ்டி காரியம் வேறு பண்ண வேண்டியிருக்கு, இப்போ சிவனோட காரியம் பண்ண வேண்டியிருக்கு, விஷ்ணுவோட காரியம் பண்ண வேண்டியிருக்கு, எல்லாரும் நானே பண்ண வேண்டியிருக்கு. அதனால காரியத்தில் ரொம்ப ஈடுபாடோடு இருக்கேன் நான். அகம் அதுனா இப்போது தபக்கர்த்தும் நேட்சமகா, நான் தபசு பண்ணி ஆதிபராசக்தி மேலே தபசு பண்ணி அவரோட கோபத்தை தணிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு சாமர்த்தியம் கிடையாது, இப்போது எனக்கு டைம் இல்லை இப்போது அப்படின்னு ஆரம்பிக்கிறாருங்க. நான் சமகன்னு ஐ எம் நாட் ஃபிட், எனக்கு அந்த தகுதி, இப்போ எனக்கு அந்த தகுதி இல்லை, பிகாஸ் ஐ எம் இன்வால்வ்டு என்க்ரோஸ்ட் இன் மை ஒர்க்குன்னு சொல்கிறார் அவர்.
उवाच वचनं तेभ्यः सन्नतेभ्यः तपोनिधिः कार्य आशक्तः अहम् अधुना तपः कर्तुं न च क्षमः पराशक्तेः टूटोषार्थं जगद्भारायुतो अस्मि अहं शिव विष्णु च विक्षिप्तौ पराशक्ति प्रकोपतः ஸோ பராசக்தியை திருப்திப்படுத்தணும். இப்போது தோஷம்னா சந்தோஷம். ஸோ சந்தோஷம் பண்ணணும், அவளை திருப்திப்படுத்தணும். இப்போது பராசக்தியை ஜெகத் பாரயுதக அஸ்மி அகம், நான் இப்போ இந்த ஜெகத்தோட காரியத்திலாம் ரொம்ப பாரமாக இருக்குது, எனக்கு இந்த வேலை பண்ணியே எனக்கு டைம் போயிட்டு இருக்கு. ஸோ ஜெகத்தோடு பாரத்தை பார்க்குற வேலையில் நான் ஈடுபட்டிருக்கேன். அஸ்மி அகம், நான் அப்படி இருக்கேன். சிவா விஷ்ணு ரெண்டு பேரும், சிவனும் விஷ்ணுவும் கூட விட்சிப்தாவும் கீழே விழுந்து கிடக்காவா, அவளால் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ. ஸோ அதனால நான் அந்த பாரத்தை வேற ஏற்றுட்டு இருக்கேன். பராசக்தி பிரகோபத்தக, யார் பராசக்தியோட கோபத்துக்கு ஆட்பட்டு அவள் ரெண்டு பேர் வீழ்த்தப்பட்டு கிடைக்கிறார்கள். पराशक्तेः तुतोषार्थं जगद्भारयुतः अस्मि अहं शिव विष्णु च विक्षिप्तौ पराशक्ति प्रकोपतः तस्मात् तां परमां शक्तिं यूयं सन्तोषयन्तु वद अति अद्भुतं तपः कृत्वा भक्त्या परमया युताः. தோஷயந்து அத அத அத்தன்னு அப்புறம் தஸ்மாத் தாம் பரமாம் சக்திங்க. ஆகவே நீங்கள் என்ன பண்ணோம், எனக்கு பதிலாக அந்த பராசக்தி ஆதிபராசக்தியை நீங்கள் எல்லாரும் நீங்கள் எல்லாரும் சந்தோஷம் அவளை சந்தோஷப்படுத்தணும். இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒர்க்கு அசைன்மெண்ட். என்னென்னா நீங்கள் பராசக்தியை எப்படியாவது சந்தோஷப்படுத்தி திருப்திப்படுத்தி அவளை கோபத்தை தணிக்கணும். ஆகவே அத்தியுதம் தபக்கிருத்துவா, நீங்கள் தபஸ் பண்ணுங்கோ, எல்லாருமா தபஸ் பண்ணுங்கோ. உங்களோட தெரிஞ்ச மெத்தடில் நீங்களாம் தபஸ் பண்ணி பக்தியா பரமையாயுதா, ரொம்ப பக்தியோடு, சும்மா ஏனோ தானோ தபஸ் எல்லாம் கிடையாது, பரமமான பக்தியோடு கூட நீங்கள் அந்த தேவியை தபஸ் பண்ணி அவளை திருப்திப்படுத்துங்கள்னு சொல்றாங்க. तस्मात् तां परमां शक्तिं यूयं सन्तोषयन्तु अत अद्भुतं तपः कृत्वा भक्त्या परमया युताः. यथा तौ पूर्ववृत्तौ च स्यातां शक्तियुतौ अपि तथा कुरुत मत्पुत्रा यशो वृद्धिः भवेत् शिवः. யதாதவ் பூர்வ விருத்தவுச்சா, பூர்வ விருத்தம்னா முன்னாடி என்ன விருத்தி பண்ணிட்டு இருந்தா, அவா காரியத்தை பண்ணிட்டு இருந்தா. ஸோ அந்த விற்த்தியில் ஈடுபடணும், அவள் அந்த காரியத்தில் ஈடுபடணும். அந்த மாதிரி உள்ள தபசு நீங்கள் பண்ணணும். சியாதாம், அது ஏற்பட வேண்டும். சக்தியுதவ் அப்பி, அவர்கள் சக்தியோடு கூட இருக்கணும். அவளுக்கு சக்தி போன சக்தி இப்போ வந்து சேரணும், அவளுக்கு அந்த சக்தி கிடைக்கணும். ததா குருத, அவ்வாறு செய்யுங்கள், அந்த மாதிரிப்பட்ட தபசை நீங்கள் செய்யணும். மத்புத்திராக, என் குழந்தைகளே, யசோ விருத்தி பவேத் ஹீவக, உங்களுக்கு நல்ல யசஸ் கிடைக்கும், விருத்தி உங்களுடைய நல்ல சம்ருத்தி, ஒரு மேன்மை உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு இது ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு தபஸ் பண்ணுங்கன்னு அனுப்புகிறேன். यथा तौ पूर्ववृत्तौ च स्यातां शक्तियुतौ अपि तथा कुरुत मत्पुत्राः यशो वृद्धिः भवेत् शिवः. कुले यस्य भवेत् जन्म तयोः शक्त्योः तु तत्कुलं पावयेत् जगतीं सर्वां कृतकृत्यं स्वयं भवेत्. தயோஹோ சக்தியோஹோ, அந்த ரெண்டு சக்திகளும் காணா போயிட்டாலே, அந்தர்தியானம் ஆயிட்டா இல்லையா, அவள் ரெண்டு பேரோட சக்திகளுடைய ஜென்ம பவேத் எஸ்ய குலே, அவள் திரும்பவும் ஏதோ ஒரு குலத்தில் பிறப்பா இல்லையா. அவள் போனவா வந்து உடனே நேரம் ஸ்ட்ரைட்டாக இப்படி வரமாட்டா, தேவி கொடுத்தவா வந்து திருப்பி பிறந்து அவளை வந்து அடையணும். அதனால் எந்த குலத்தில் அவர்களுடைய ஜென்மம் ஏற்படுமோ தற்குலம், அந்த குலமாகப்பட்டது பாவையேத், அதாவது ஸ்வயம் பாவையேத், அந்த குலம் தானே எல்லாரையும் புனிதப்படுத்தும். ஜகதீம் சர்வாம், இந்த உலகம் முழுக்கையும் அந்த குலமே பாவனப்படுத்தும், புனிதப்படுத்தும். கிருத்தகிருத்தியம் பவேத்து, ஸோ அது செய்வதை செய்ததாக, அதாவது என்ன செய்யணுமோ அதை செய்ததாக ஆகிவிடும். ஸோ குலத்தை, அந்த எந்த குலத்தில் இந்த ரெண்டு தேவிகள் ஜனிப்பார்களோ அந்த குலம் உலகம் முழுவதையுமே புனிதப்படுத்தக்கூடிய தன்மையோடு இருக்கும்னு சொல்கிறாருங்க பிரம்மா. कुले यस्य भवेत् जन्म तयोः शक्त्योः तु तत्कुलं भावयेत् जगत्नीं सर्वां कृतकृत्यं स्वयं भवेत्. पावयेत्, पा फर्स्ट पा. व्यासो उवाच पितामहवचः श्रुत्वा गताः सर्वे वनान्तरे रिरादयिषवः सर्वे
दक्षाद्याः विमल अन्तराः. வியாசர் சொல்றாரு ஜனமேஜனை பார்த்து, பிதாமக வச்சக, பிதாமகர் யாரு? இவர் நம்ம பிரம்மா. ஸோ பிரம்மாவுடைய வார்த்தையை கேட்டு சர்வே வனாந்தரே கதாக, வனத்துக்கு போயிட்டா. ஏன்னா வனத்தில் போய் தான் அமைதியாக தபஸ் பண்ண முடியும். ஸோ எல்லாரும் தபஸ் பண்ணுறதுக்காக வனத்துக்கு சென்றார்கள். ரீராத ஈஷவக, ஆராதிக்க ஆசை கொண்டுன்னு அர்த்தம். ராதனா ரீங்கிறது ஆசைங்கிற அர்த்தத்தில் வருதுங்க. ரிராத ஈஷவக, ஆராதனம் பண்ணுறதா ராதனம். ராதனம்ங்கிறது ஆராதனம். தேவிக்கு ஆராதனை பண்ணக்கூடிய ஆசையுடன் கூட சர்வே அந்த குழந்தைகள் எல்லாரும், பிரம்மாவுடைய குழந்தைகள் எல்லாரும், தட்சன் முதலியவர்கள், தட்சாத்யாக தட்சன் முதலியவர்கள் எல்லாரும், விமல அந்தராகா, சுத்தமான ஹிருதயத்தோடு தேவியை ஆராதிக்க கிளம்பினார்கள் வனத்திற்கு. व्यासोवाच पितामह वच श्रुत्वा गताः सर्वे वनान्तरे रीराद इषवः सर्वे दक्षाद्या विमल अन्तराः. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां सप्तमस्कन्धे भगवतीं समाराध इक्षूणां देवानां कर्णवर्णनं नाम एकोनत्रिंशोऽध्यायः. सर्वं जगदाम्बार्पणमस्तु. अथ त्रिंशोऽध्यायः. व्यास उवाच ततस्ते तु वनादेशे हिमाचलतटाश्रयाः माया बीज जपासक्ताः तपश्चेरुः समाहिताः. ஸோ வனதேசத்தில் வனப்பிரதேசத்தில் ததக, அதுக்கப்புறம் அவர்கள்லாம் போகிறான். இந்த குழந்தையெல்லாம் போயிடுது இல்லையா, தட்சன் முதலிய எல்லா பிரஜாபதிகள் எல்லோரும் போயிட்டான். ஹிமாச்சல தட ஆசிரியாக, ஹிமாச்சலத்தோட அடிவாரத்துக்கு போயிட்டான். ஹிமாலய மவுண்டன்ஸோட அடிவாரத்தில் போய் அதை ஆசிரியமாக கொண்டு அந்த இடத்துல தபஸ் பண்ண ஆரம்பித்தா. மாயாபீஜ ஜப ஆசக்தாக, மாயாபீஜத்தை ஜபித்தார்கள். மாயாபீஜம் என்னது? ஐம் இல்லையா? ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே. இதுதானே இந்த தேவி பாகத்தோட சாரம்னா இந்த ஒரு லைன் தான். ஸோ ஒரே லைன் தான் இந்த தேவி பாகத்தை முழுசுக்கு சாரம். அதுதான் இந்த மந்திரம். ஐம் பீம் ஓம் ஐம் ஸ்ரீம் ஐம் ஹ்ரீம் க்ளீம், ஐம் ஹ்ரீம் க்ளீம், இதெல்லாம் மாயா பீஜங்கள்னு பேர். ஸோ ஐம்னு சொன்னாலும் மாயா பீஜம் சொல்லலாம், ஹ்ரீம்னாலும் மாயா பீஜம் தான், க்ளீம்னாலும் மூணையும் சேர்த்து சொன்னாலும் உள்ள மாயா பீஜங்கள். இந்த வாதி பராசக்தியோட பீஜாட்சரங்கள் இவையெல்லாம். ஸோ அப்படிப்பட்ட அந்த பீஜாட்சரங்களை ஜபித்தார்கள் ஆசக்தாக, அதில் ஈடுபாடுடையவர்களாக தபஸ் பண்ணினார்கள். தபஸ் சேருவு சமாகிதாக, இந்த மந்திரத்தையே மனசில் தியானிச்சுட்டு தபஸ் பண்ணினார்கள். व्यास उवाच ततः ते तु वनोदेशे हिमाचलतडाश्रयाः मायाबीज जपा आसक्ताः तपश्चेरुः समाहिताः. जप आसक्ताः ध्यायतां परमां शक्तिं लक्षवर्षाणि अभूत् नृप. ततः प्रसन्ना देवी सा प्रत्यक्षं दर्शनं ददौ. ஸோ பரமாம் சக்திம், பரமசக்தி ஆதிபராசக்தியான அவளை தியானம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது எத்தனை வருஷம்? 1,00,000 வருஷம், 1,00,000 வருஷம் தியானம் பண்ணியிருக்கா. அப்படி ஜபம் பண்ணியிருக்கும்போது பிரசன்னா தேவி பிரசன்னமாயிட்டா. தேவிக்கு பிரசன்னமாயிடுத்து, முகமெல்லாம் பிரசன்னமாகி பிரத்யக்ஷம் தர்சனம் ததௌ, பிரத்யக்ஷமாக அவள் முன்னாடி தோன்றினாள். ध्यायतां परमां शक्तिं लक्षवर्षाणि अभूत् नृप. ततः प्रसन्ना देवी सा प्रत्यक्षं दर्शनं ददौ. पाश अंकुश वर अभीतिः चतुर्बाहुः त्रिलोचना करुणारस संपूर्णा सच्चिदानंद रूपिणी. ஸோ கையில் பாசம் கயிறு வச்சுட்டுருக்கா, அங்குஷங்கிற இது ஆயுதம் வச்சுட்டுருக்கா. வர அபீதிங்கிறது என்னது? இது நான் வரம் தரேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அபீத்தினா பயப்படாதே அப்படின்னு சொல்கிற கைகள். ஸோ வரஹஸ்தம் அபயஹஸ்தம் சொல்ல மாட்டோமா, அந்த கைகளோடு கூட 4 கைகள், 4 விதமான முத்திரைகளோடு வரா. திரிலோச்சனா முக்கண்ணியாக வரா, 3 கண்களோட. கருணாரச சம்பூர்ணா, கண்ணெல்லாம் கருணையாக இருக்குது, கருணை ரசத்தோடு கூட வரா. நம்மளை அழுது கூப்பிட்றாளேங்கிற ஒரு இதில் ஓடி வராவ. சச்சிதானந்த ரூபிணி, சத்து சித்து ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதி பிரம்மசக்தியானவள், பிரம்மஸ்வரூபிணியானவள் அப்படி தோன்றினாள். பாஷ அங்குஷ வர அபீதி சதுர்பாஹுः த்ரிலோச்சனா கருணாரச சம்பூர்ணா சச்சிதானந்த ரூபிணி. दृष्ट्वा तां सर्वजननीं तुष्टुः मुनये अमलाः नमस्ते विश्वरूपायै वैश्वानर सुमूर्तये. करेक्ट. ஸோ முனையக அமலாக அல்லது முனையோ அமலாக, முனையக அமலாக. ஓகே. ஸோ சர்வஜனனியும் தாம், எல்லாருக்கும் அம்மா,
சர்வ எல்லாருக்குமே அம்மாவாக இருக்கக்கூடிய அந்த தேவியை திருஷ்டுவா பார்த்து முனையக முனிவர்கள் அமலாகன குற்றமற்ற முனிவர்கள் எல்லாரும் துஷ்டுமுகு ஸ்துதி பண்ணினார்கள். இப்போது தேவி வந்தாச்சு, உடனே ஸ்துதி ஆரம்பிக்கிறது. நமஸ்தே விஸ்வரூபாயை, விஸ்வமே வடிவாக உடையவள், விராட் ரூபியாக உலக வடிவினாலாக இருக்கக்கூடிய உனக்கு நமஸ்தே. வைஸ்வானர சுமூர்த்தையே, வைஸ்வானரன் அக்னி ஸ்வரூபியான உனக்கு நமஸ்காரம். மூர்த்தி, அந்த மூர்த்தி வடிவமாக இருக்க தேஜோமயமாக இருக்கக்கூடிய மூர்த்திய வடிவில் இருக்கக்கூடியவளே உனக்கு நமஸ்காரம். दृष्ट्वा तां सर्वजननीं तुष्टुवुः मुनयो अमलाः नमस्ते विश्वरूपायै वैश्वानर सुमूर्तये नमस्तैजसरूपायै सूत्रात्मवपुषे नमः यस्मिन् सर्वे लिङ्गदेहाः ओतप्रोताः व्यवस्थिताः. தைஜச ரூபாயைன்னா ஒளி வடிவமாக இருக்கக்கூடியவளே, ஒளி வடிவம் தான். ஏன்னா ஜோதிர்மயம் தான், கடவுள் எல்லாமே ஜோதிர்மயம் தான். நிர்குண வடிவமாக இருக்கும்போது வெறும் ஜோதிஷ் தான். ஆனால் சகுண வடிவமாக இருக்கும்போது பலவிதமான ரூபங்களோட வரா. ஸோ ஒளி ரூபமாக இருக்கக்கூடியவளுக்கு சூத்ராத்மா அபிஷேக், சூத்ராத்மா என்று சொல்லக்கூடிய அவ்வியக்தமாக இருக்கக்கூடியவள், கிரியேட்டராக பிரம்ம வடிவில் இருக்கக்கூடியவள் எப்படின்னா எடுத்துக்கலாம். அப்படிப்பட்டவளுக்கு நமஸ்காரம். யஸ்மின் சர்வே லிங்க தேகாகா, அதாவது எல்லாருடைய தேகங்களும் அவளுடைய உடம்புல தான் இருக்குது. அவருடைய உடம்பில் தான் அப்படி ஊடு பாவும் போல நெய்யப்பட்டிருக்கிறது இந்த உலகமேன்னு சொல்லும்போது எல்லா லிங்கம்னு உருவம், நம்மளுடைய தேகமெல்லாம் லிங்கம். ஸோ அப்படி உருவம் பிடித்த தேகர்களை தேகம், அதாவது அனிமல்ஸும் இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், கொசு இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், எல்லா லிங்கத்தோடு இருக்கக்கூடிய தேகங்கள் எல்லாருமே உன்னிலேயே ஓத்தப்ரோத்தாக ஊடுபாவு போல் நெய்யப்பட்டிருக்கிறது. நீயே தான் சர்வ வடிவமாக நீ தான் இருக்கிறாய். வியவஸ்திதாக, அப்படி அவஸ்தை அந்த நிலைமையில் இருக்கின்றார்களோ. राधे कृष्णा मैम. சொல்லுங்கப்பா. नमस्तेजसरूपायै सूत्रात्मवपुषे नमः यस्मिन् सर्वे लिङ्गदेहाः ओतप्रोताः व्यवस्थिताः. नमः प्राज्ञस्वरूपायै नमो अव्याकृतमूर्तये नमः प्रत्यक्स्वरूपायै नमस्ते ब्रह्ममूर्तये. பிராக்ஞஸ்வரூபாயை, பிராக்ஞன்னு சர்வஜர்னு அர்த்தம், எல்லாம் அறிந்தவள். அப்படிப்பட்ட ரூபத்தை உடையவளே நமகா, உனக்கு நமஸ்காரம். அவ்யாக்கிருத்தம்னு வெளிவராத மூல பிரகிருதி தான், வெளிவராமல் எல்லாம் அதுக்குள்ளேயே அடங்கி ஒடுங்கி கிடக்கலையா உலகமே. அந்த மாயையில் அந்த மூல பிரகிருதியில் ஒடுங்கிருக்கலையா, அது பிரதானமாக இருக்கக்கூடியவளே அவ்யாக்கிருத, அன்மேனிஃபெஸ்டாக சூஷ்மமாக மூல பிரகிருதியாக இருக்கக்கூடிய மூர்த்தி வடிவினலே உனக்கு நமஸ்காரம். பிரத்யக் ஸ்வரூபாயே, பிரத்யக்னாலே அந்தர்யாமின்னு அர்த்தம், எல்லாருக்குள்ளேயும் உள்ளுக்குள்ள ஆத்மாவாக பிரகாசிக்கக்கூடியவளே உனக்கு நமஸ்காரம். பிரம்மமூர்த்தையே நமஸ்தே, பிரம்ம வடிவினலே, பிரம்மஸ்வரூபிணி, அதான் நிர்குண வடிவம் தான் பிரம்மம், அந்த பிரம்மஸ்வரூபிணிக்கு நமஸ்காரம். नमो प्राज्ञस्वरूपायै नमो अव्याकृतमूर्तये नमो प्रत्यक्स्वरूपायै नमस्ते ब्रह्ममूर्तये. नमस्ते सर्वरूपायै सर्वलक्ष्यात्ममूर्तये इति स्तुत्वा जगद्धात्रीं ஈகத்கதயா கிரா. சர்வரூபாயே, எல்லாமாக இருக்கக்கூடியவளே, எல்லாமே நீதான், வேற எதுவும் ஒன்றை தவிர வேற எதுவும் கிடையாது. ஸோ எல்லா ரூபமாக இருக்கக்கூடியவனுக்கு நமஸ்காரம். சர்வ லக்ஷ்யாத்ம மூர்த்தையே, ஸோ எல்லாரும் லட்சியம் அடைய வேண்டிய லட்சியமாக யார் இருக்கா? தேவி தான் இருக்கா. சாதிக்க வேண்டிய விஷயம் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, தேவிதான் அடையப்பட வேண்டிய ஒரு வஸ்து, அவள் தான் லட்சியமான வஸ்து. ஸோ அப்படிப்பட்ட எல்லாமே ஒன்கிட்ட தான். சர்வ லட்சிய ஆத்மமூர்த்தையே, எல்லாரும் லட்சியம் என்று அடையக்கூடிய அந்த ஆத்ம வடிவினலே உள்ளுக்குள்ளே தான் இருக்கா தேவி. ஸோ எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளேயே உட்காண்டிருக்கா, அதைத்தான் நம்மளாம் அடையணும், சாதிக்க வேண்டிய. உள்ளுக்குள்ளேயே சித்த வஸ்துவாக இருக்கா, சித்தமாக இருக்கா, ரெடியாக இருக்கா உள்ளே. இதே ஸ்துத்வா, இப்படியெல்லாம் ஸ்துதி பண்ணி ஜெகத்தாத்ரியும் ஸ்துத்வா, ஜெகத்துக்கே அம்மா, தாத்ரின்னு தரிக்கக்கூடியவள், எல்லாரையும் தாங்கி இருக்கக்கூடியவள், அவளை ஸ்துதித்து பக்தி கத்கதையாகிறா. அப்படியே தொண்டை தழுதழுக்கிற தேவியை முன்னாடி பார்த்துட்டா, 1,00,000 வருஷம் கழிச்சு வந்திருக்கா. அவளை பார்த்து தொண்டை தழுதழுக்க இப்படி துதித்து விட்டு நமஸ்தே சர்வரூபாயை சர்வலக்ஷ்யாத்மமூர்த்தயே இதி ஸ்துத்வா ஜகத்தாத்ரீம் பக்திம் கத்கதயா கிரா. प्रणेमुश्चरण अम्बोजं दक्षाद्याः मुनयः अमलाः ततः प्रसन्ना सा देवी प्रोवाच पिकभाषिनी. ஸோ சரண அம்போஜம் பிரணயமுகு, தேவியோட காலில் விழுந்து எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுறா. பிரணயமுகு நமஸ்காரம் பண்ணார்கள். தட்சன் முதிரவர்கள், தட்சாத்தியாக தட்சன் முதிரவர்கள், முனியக அமலாக, எல்லா முனிவர்களும் அங்கே கூடியிருந்த முனிவர்கள், அமலமான முனிவர்கள், குற்றமற்றவர்கள் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுறா.
பிரசன்னாசா தேவி, உடனே அவளுக்கு தேவி பிரசன்னமாயிட்டா, கோபம் எல்லாம் எடுத்து. புரோவாச்ச பிக்கபாஷினி, குயில் போன்ற குரலை உடைய அந்த தேவி பேசினாள். புரோவாச்ச प्रणेमुहु चरण अम्बोजं दक्षात्याः मुनयो अमलाः ततः प्रसन्ना सा देवी प्रोवाच पिकभाषिणी वरं ब्रूत महाभाग वरदा अहं सदा मता तस्याः तु वचनं श्रुत्वा हरि विष्णोः तनोः शमम्. மகாபாகாஹா, மகாபாகியமுடையவர்களே, எல்லாரையும் பார்த்து அட்ரஸ் பண்ணுறா தேவி. வரம் ப்ரூதா, நீங்கள் என்ன வரம் வேணுமோ கேளுங்க, சொல்லுங்க, நீங்கள் உங்களுக்கு என்ன வரம் வேண்டும். வரதா அகம், நான் வரம் கொடுப்பவள். யார் என்ன வரம் கேட்டாலும் என்னால் கொடுக்க முடியும். சதாமதா, ஸோ அந்த கருத்துப்படி, என்னுடைய கருத்துப்படி என்னால் எல்லாருக்குமே வரம் கொடுக்க முடியும். அதனால யாருக்கு என்ன வரம் வேணுமோ எல்லா மகாபாகியமுடையவர்களே கேளுங்க. தஸ்யாகோது வச்சனம் சுத்தம், அவளுடைய அந்த வார்த்தையை கேட்டு ஹரி விஷ்ணோஹோ தனோஹோ ஷமம், அதாவது ஹர விஷ்ணு, ஹரங்கிறது சிவன், விஷ்ணுவும் அந்த சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் தனோஹோ ஷமம், உடல் க்ஷேமமானம். ஷமம்னா க்ஷேமம். ஸோ அவளுடைய உடம்பு இப்போ விழுந்து கிடக்கு, ஒன்றும் பண்ண முடியலை. அவளுடைய உடம்புக்கு க்ஷேமத்தை கேட்க போகிறான் இப்போ அவன், இல்லையா? वरं ब्रूत महाभाग वरदा अहं सदा मता तस्याः तु वचनं श्रुत्वा हरि विष्णोः तनोः शमम्. हरना शिवन्, महाभागाः தான் சொல்வா. तयोः तत्शक्तिलाभं च वव्रिरे नृपसत्तम दक्षः अत पुनरपि आह जन्म देवी कुले मम. ஸோ தத் சக்தி லாபம், அவளுக்கு சக்தி ஏற்படணும். இப்போ சிவனுக்கும் அந்த விஷ்ணுவுக்கும் சக்தி இல்லாமல் இருக்கா. ஸோ தயோகோ, அவள் ரெண்டு பேருக்கும் தத் சக்தி லாபம், அந்த சக்தி கிடைக்கணும், அந்த லாபம் சேர்க்கை ஏற்படணும் அவளுக்கு. வவ்ரிரே நிருபசத்தம, அதை வரமாக கேட்டார்கள். வவ்ரிரேன வரமாக கேட்டார்கள். நிருபசத்தம, ஹே ஜனமேஜயா, இந்த வரத்தை தேவர்கள்லாம் கேட்குறான். தட்சன் திருப்பியும் பேசுகிறான் தேவிட்ட. புனரபியாக மீண்டும் கேட்டான். தேவி மமகுலே ஜென்ம, அம்மா தாயே, நீ என் குலத்தில் ஜென்மம் எடுக்கணும்னு கேட்குறான். என் குலத்தில் வந்து பிறக்கணும். அதனால தான் தட்சனுக்கு பெண்ணாக சதியாக வந்து பிறக்க போகிறா தேவி. तयोः तत्शक्तिलाभं च वव्रिरे नृपसत्तम दक्षो अत पुनरपि आह जन्मदेवी कुले मम. भवेत् तव अम्ब येन अहं कृतकृत्यः भवे इति जपं ध्यानं तथा पूजां स्थानानि विविधानि च वद मे परम ईशानि स्वमुखेन एव केवलम्. ஸோ பவேத் மம குலே பவேத், அந்த பவேத் அது கூட சேர்ந்து வந்திருக்கணும். ஸோ என்னுடைய குலத்தில் ஏற்பட வேண்டும் அம்மா. ஏனகம் கிருத்தகிருத்தியாக போகுது, அப்போ தான் நான் செய்ததை செய்தவனா அவன். எனக்கு என்ன செய்யணும்னு விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை செய்தவனாகிறதுக்கு என்னுடைய காரியம் பூர்த்தி ஆகணும் தான் நீ என் குலத்தில் வந்து பிறக்கணும். ஜபம் தியானம் ததா பூஜாம், உன்னை எப்படி ஜபிக்கணும், உன்னை எப்படி தியானம் பண்ணணும், உன்னுடைய பூஜை எப்படி பண்ணணும், நீ எந்தெந்த இடத்துலலாம் இருக்காய், ஸ்தானானி, உன்னுடைய இடங்கள் என்னெல்லாம், விவிதானி ஸ்தானானி, வெவ்வேறு இடங்கள், நீ பரிமளிக்கக்கூடிய இடங்கள், உன்னுடைய சக்திகள் எங்கெல்லாம் பரிமளித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த இடங்கள், அதெல்லாம் சொல்லுமா அப்படின்னு கேட்குறார். பரம ஈஷானி, பரமசக்தியுடையவளையே, ஈஷானனுடைய மனைவியே, சிவனுடைய மனைவியே, பரம ஈஷானி தேவியே, நீ எனக்கு சொல்லுமா அதெல்லாம். ஸ்வமுகேன ஏவ, நீ உன் வாயாலே சொல்லும். கேவலம் நீ உன்னுடைய வாயாலேயே நீ சொல்லும் போது அதை கேட்கறதுக்கு எனக்கு ஆனந்தமாக இருக்கும். அதனால உன்னுடைய சக்தி பீடங்களை சொல்லுன்னு கேட்டுட்டார் இப்போ. ஆமாம், அதனால भवे तव अम्ब येन अहं कृतकृत्यः भवे इति जपं ध्यानं तथा पूजा स्थानानि विविधानि च वद मे परमईशानि स्वमुखेन एव केवलम्. देवी उवाच मत्शक्तयोः अवमानाच्च जाता अवस्था तयोः द्वयोः न एतादृशः प्रकर्तव्यः मे अपराधः कदाचन. இந்த இடத்துல பூஜாம் ஸ்தானானின்னு சேர்த்து எடுத்துனோம்னு அர்த்தம் வேற ஆகிடும். ஏன்னா இந்த இடத்துல சொல்லலை, பின்னாடி வரப்போகிறது 108 சக்தி பீடங்களோட பேரெலாம் வரப்போகிறது, அது இப்போ கேட்கலை. இவங்க பூஜாம் ஸ்தானானின்னு எங்கே பூஜை பண்ணணும், வாட் ஆர் த பிளேசஸ். ஏன்னா மண்ணில் பூஜை பண்ணலாம், கோலம் வரைஞ்சி பூஜை பண்ணலாம், சித்திரத்தில் பூஜை பண்ணலாம், எல்லாம் படிச்சுருக்கோம், பாகவத்துலேயும் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ ஒன்றை எங்கெல்லாம் பூஜை பண்ணலான்னு கேட்குறார். மணல் லிங்கம் பிடிச்சி பூஜை பண்ணணுமா, இல்லையா சித்திரத்தை வச்சு பூஜை பண்ணணுமா, ஃபோட்டோ வச்சு பூஜை பண்ணணுமா, அப்படி இல்லைனா அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். அதைத்தான் கேட்குறாரு அவர் இப்போ.
அப்போ தேவி சொல்கிறா மத்சக்தையக சக்தையோகோ அவமானாத், என்னுடைய 2 சக்திகளை அவமானப்படுத்தினான். யார்? சிவனும் விஷ்ணுவும் என்னுடைய 2 சக்திகளையும் அவமானப்படுத்தியதால் ஜாதா அவஸ்தா தயோகோ துவயோகோ, அந்த 2 பேருக்கு துவயோகோ, அந்த 2 பேருடைய நிலைமை இப்படி ஆயிடுது, கீழே விழுந்து கிடக்கிற நிலைமை ஆயிடுத்து. அவளுடைய என்ன சக்தியை அவமானப்படுத்தியதுனால்தான் ந ஏதாதிருஷகா பிரகர்த்தவியக, இந்த மாதிரிலாம் யாரும் செய்யப்படாது. முக்கியமாக அதை தெரிஞ்சுக்கொண்டா, அவமானப்படுத்துகிற ஜோலியை பண்ணப்படாது. மே அபராதக கதாச்சனா, இது எனக்கு அபராதம் பண்ணுற மாதிரி, நீ அவளை சக்தியை அவமானப்படுத்துறது என்னோட அவமானமாக ஏற்கப்படும், அதனால இதை மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறான். தேவியுவாச்ச மத்சக்த்யோः அவமானாச்ச ஜாதா அவஸ்தா தயோः द्वयोः ந ஏதாத்ருஷக பிரகர்த்தவ்யः மே அபராதः கதாச்சன. அதுனா மத்ருபாலேஷாத் ஷரீரே ஸ்வஸ்தா தயோः भविष्यति च ते शक्ति गृहे क्षीरसागरे जनिष्यतः तत्र ताभ्यां प्राप्स्यतः प्रेरिते मया. அதுனா இப்போ மத்கிருபா லேஷாத், லேஷன கொஞ்சம், என்னுடைய கொஞ்சம் கிருபையினால ஷரீரே ஸ்வஸ்ததா தயோகோ, அவள் 2 பேரோட ஷரீரம் ஸ்வஸ்தமாயிடும், அவள் நல்லா ஆயிடுவா, அவளோட சரீரம் சொஸ்தமாயிடும். என்னுடைய கிருப்பை கொஞ்சோடு கிருப்பை காட்டி அவளை சரிப்படுத்திடுறேன் நான். பவிஷ்யதி ஏற்படும். தே சக்தி, சக்தின்னா 2 ஜுவல், சக்திஹி சக்தி, அவள் 2 பேருடைய சக்திகள் தொத்கிருகே, ஒரு சக்தி உன்னுடைய வீட்டில் வருவா. யார்? கௌரி வந்து சதியாக உன் வீட்டில் வருவான்னு சொல்கிறா தேவி. க்ஷீரசாகரே, இன்னொரு சக்தி லக்ஷ்மி, அவள் பார்க்கடலில் தோன்றுவாள், சமுத்திரராஜன் மகளாக லக்ஷ்மியாக அவள் அங்கே தோன்றுவாள். 2 சக்திகளும் 2 இடத்துல தோன்றுவாள். உங்களோட வீட்டில் ஒன்று, இன்னொன்று பார்க்கடலில் தோன்றுவாள். ஜனிஷ்யதக பிறப்பார்கள். தாத்ர தாபியாம் பிராப்சதக, அங்கே அவர்களை இந்த தாபியாம்னா அவள் 2 பேரும் சிவனையும் விஷ்ணுவையும் அடைவார்கள். அப்படி குழந்தையாக அவள் 2 பேருக்கு குழந்தையாக பிறந்து அவளே அந்த சிவனையும் விஷ்ணுவையும் சென்று அடைவார்கள். பிரேரிதே மயா, என்னால் தூண்டப்பட்டு. ஸோ என்னால் தூண்டப்பட்டு அவளுடைய கணவர்களை அடைவார்கள்னு சொல்லிடுறான். படிக்கிறேன். அதுனா மத்கிருபாலேஷாத் ஷரீரே ஸ்வஸ்ததா தயோः भविष्यति च ते शक्ति त्वद्गृहे क्षीरसागरे जनिष्यतः तत्र ताभ्यां प्राप्यतः प्रेरिते मया. माया बीजं हि मन्त्रो मे मुख्यः प्रियकरः सदा ध्यानं विराट स्वरूपं मे अथवा त्वत्पुरतः स्थितं सच्चिदानंद रूपं वा स्थानं सर्वं जगत् मम युष्माभिः सर्वदा च अहं पूज्याद्येया च सर्वदा. ஸோ எப்படி ஜபம் பண்ணலாம் கேட்டார் இல்லையா? என்னுடைய மாயா பீஜத்தை வச்சு ஜபம் பண்ணுன்ட்டா. ஐம்னு சொல்லி ஜபம் பண்ணு, இல்லை க்ரீம்னு ஜபம் பண்ணு, க்ளீம்னு ஜபம் பண்ணு, ஏதாவது ஒரு மாயா பீஜத்தை எடுத்துக்கோ. என்னுடைய பீஜ மந்திரத்தினால நீ என்ன மந்திரத்தினால என்னை ஜபம் பண்ணு. மே முக்கியகா பிரியக்கரக சதா, அதுதான் முக்கியமான என்னுடைய பீஜாட்சரம். அந்த பீஜாட்சரத்தால் பிரியக்கரக, எனக்கு பிரியத்தை உண்டாக்கக்கூடிய மந்திரம் அது, அதை நீ ஜெபி சொல்கிறான். விராட ஸ்வரூபமே தியானம், என்னுடைய விராட வடிவமாக நீ என்ன தியானம் பண்ணலாம். எப்படி தியானம் பண்ண கேட்டே இல்லையா? அதுக்கு பதில் சொல்கிறேன். இப்போ தியானம் வந்து நான் விராட வடிவமாக எங்கே எதை பார்த்தாலும் நான் தான் இருக்கேன், சக்தியாக வடிவமாக நீ என்ன தியானம் பண்ணு, அப்படி பண்ணிக்கோ. இல்லையா அதவா இல்லையா தொத் புறத்தக ஸ்திதம், நான் இப்போ முன்னாடி நிற்கிறேனே, இந்த ரூபத்தில் மனசில் வாங்கிக்கோ, இந்த ரூபத்தில் மனசில் வாங்கி இதே தியானம் பண்ணிட்டு ஏதாவது ஒன்று பண்ணு, இப்படி பண்ணு. இல்லையா சச்சிதானந்த ரூபம் வா, இல்லை சச்சிதானந்தமயமான நிர்குண வடிவமாக தேஜோ ரூபமாக நீ என்ன தியானம் பண்ணு, எப்படி வேணால் பண்ணிக்கோ. அப்புறம் ஸ்தானம் சர்வம் ஜெகத்மம, எந்த ஸ்தானத்தில் வேணால் நீ பூஜை பண்ணலாம். எந்த பூஜா ஸ்தானம் எதுன்னு கேட்காதே, எந்த ஸ்தானத்தில் வேணால் பூஜா ஸ்தானம் தான், எனக்கு ஏற்ற ஸ்தானம் தான். அதனால் மொத்த உலகமே என்னுடையது. ஆகவே எந்த இடத்துலையும் நீ பூஜை பண்ணலாம். யுஷ்மாபிகி சர்வதாச்ச அகம் பூஜா, ஆல்வேஸ் பூஜை பண்ணணும். உங்கள் எல்லாரும் என்ன அப்படியே இன்றைக்கி கேட்டுட்டு மறந்துடாதீங்கோ. அதனால் என்றைக்குமே யுஷ்மாபிகி உங்களால் நான் எப்பொழுதுமே பூஜைக்குரியவளாக இருக்கிறேன். தேயாச்ச சர்வதா, என்னையே தியானம் பண்ணணும் சதா சர்வதான்னு சொல்கிறான். माया बीजं हि मंत्रो मे मुख्यः प्रियकरः सदा ध्यानं विराट स्वरूपं मे अथवा त्वत्पुरतः स्थितं सच्चिदानंद रूपं वा स्थानं सर्वं जगत् मम युष्माभिः सर्वदा च अहं पूज्याद्येया
उवाच इत्युक्त्वा अन्तर्गते देवी मणिद्वीप अधिवासिनी दक्षाद्याः मुनयः सर्वे ब्रह्माणं पुनराययुः. வியாசர் சொல்கிறார் இப்போ ஜனமேஜயனை பார்த்து, இவ்வாறெல்லாம் சொல்லிட்டு தேவி காண போயிட்டா அந்தர்தியானம் ஆனால் மறைந்தாள். மணித்வீப அதிவாசினி, அவள் யார்? ஆதிபராசக்தி. அவளுடைய இடம் எது? மணிதீபம். ஸோ மணிதீபத்தில் அதிவாசம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய, அப்படி விளங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த தேவி இவ்வாறு சொல்லிவிட்டு மறைந்தாள். தட்சாதியா முனையக சர்வே, தட்சன் முதற்கொண்டு எல்லா பிரஜாபதிகளும் முனிவர்களும் சர்வே பிரம்மாண்டம் புனராயத்துக்கு, அப்போ பிரம்மாவை தேடி வந்தார்கள். இப்போ வனத்தில் போய் தபசெல்லாம் பண்ணிட்டு தேவியை பார்த்துட்டு விஷயத்தை சொல்லிட்டு பிரம்மாவை பார்த்து ரிசல்ட் சொல்ல வேண்டாமா, அதுக்கு வந்தார்கள். व्यासोवाच युक्त्वा अन्तर्ददे देवी मणिद्वीप अधिवासिनी दक्षाद्या मुनयः सर्वे ब्रह्माणं पुनराययुः. ब्रह्मणे सर्ववृत्तान्तं कथयामासुः आदरात् हरो हरिश्च स्वस्तौतौ स्वस्वकार्यक्षमौ नृप जातौ परा अम्बा कृपया गर्वेण रहितौ तदा. ஸோ சர்வவிருத்தாந்தம் நடந்தது எல்லாத்தையும் பிரம்மாவிடத்தில் கதையாமாசுக்கு சொன்னார்கள். ஆதராத், ரொம்ப ஆதரவோடு அவர் தானே வழிகாட்டினார். சிவனுக்கும் விஷ்ணுக்கும் எப்படி அவளுடைய பழைய இது பிராய்ச்சித்தம் என்ன காரியங்கிறது அவர் தானே கண்டுபிடிச்சு சொன்னார். அதனால ரொம்ப ஆதரவோடு அவர்கிட்ட அந்த கதையெல்லாம் சொன்னான். ஹரனும் ஹரியும், சிவனும் விஷ்ணுவும் ஸ்வஸ்தௌதௌ, ரெண்டு பேரும் ஸ்வஸ்தமாயிட்டா. ஸ்வஸ்வ காரிய க்ஷமௌ, அவா காரியத்தை செய்யறதுக்கு ஃபிட் ஆயிட்டா. க்ஷமௌ நிருப, அப்படி ஃபிட் ஆயிட்டா நிருப. ஹே ராஜாவே ஜனமேஜயா. ஜாத்தௌ க்ஷமௌ ஜாத்தௌ, ஜாத்தௌன்னு அப்படி ஏற்பட்டார்கள், தன் காரியத்தை செய்யக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள். பரா அம்பா கிருப்பையா, பராசக்தியுடைய கிருப்பையினால அவ்வாறு ஆயிட்டா. இப்போ ததா கர்வேன ரகிதோ, இப்போ காரியம் செய்கிறாளே தவிர கர்வம் விட்டு விட்டார்கள், கர்வத்தை ஒழித்தவர்களாக. ரகிதௌ, கர்வம் இல்லாமல் ஆகிவிட்டார்கள். ब्रह्मणे सर्ववृत्तान्तं कथयामासुः आदरात् हरे हरिश्च स्वस्तौतौ स्वस्वकार्यक्षमौ नृप जातौ परा अम्बा कृपया गर्वेण रहितौ तदा. ஹரோன்னு படிக்கணும், இல்லை ஹரகான்னு படிக்கணும். ஹரஹா ஹரிஷ்ச. कदाचित् अतः काले तु महशाक्तम् अवातरत् दक्षगेहे महाराज मुख्य अपि उत्सवो अभवत्. देवाः प्रमुदिताः सर्वे पुष्पवृष्टिं च चक्रिरे. கதாச்சித், ஒரு சமயம், அத காலை ஒரு காலத்தில் என்னாச்சு, மகக சாக்தம். மகக சாக்தம்னா சக்தியோடைய அந்த ஒளி, அந்த மகஸ்னா ஒளின்னு அர்த்தம். சக்தம் மகன்னா தேவியோட ஒளியோடு கூட அவாதரத்து, அந்த ஒளி இறங்கி வந்தது. தேவியோட ஒளி இறங்கி வந்தது, தேவியோட அம்சம் வருது. ஸோ அந்த தட்சனுடைய அந்த வீட்டில் தட்சகிரகே, தட்சனுடைய வீட்டில் வந்தது மகாராஜா. ஹே மகாராஜாவே, ஹே ஜனமேஜயா. திரைலோக்கியே அப்பி உற்சவக அபவத்து, 3 லோகத்துலேயும் தேவி இறங்குறா, அவதாரம் பண்ணுறா தட்சனோட வீட்டில். அதனால 3 லோகங்களிலுமே உற்சவம் ஏற்பட்டது. எப்போவுமே எங்கே பார்த்தாலும் தேவி ஒரு வயத்துலலாம் வரவே மாட்டான். எந்த பிறவி எடுத்தாலும், சீதையாகட்டாலும் ராதையாகட்டாலும் எல்லாருமே கண்டெடுக்கப்பட்டவர்களாகத்தான் இருப்பாள். ஸோ அதே மாதிரி ஆண்டாளோட இது பிறவியும் பார்த்தோம்னா எல்லாம் கண்டெடுக்கிறது தான், இல்லை தோட்டத்தில் கண்டெடுக்கிறது, அப்படி தான் இருப்போமே தவிர அது மாதிரி அவதாரம் பண்ணுறா தேவியோட ஒளி அப்படி அம்சமாக வர்றது தட்சனுடைய வீட்டில். ஒரே 3 லோகங்களும் உற்சவமாக இருக்கப்போ அபவத்து. தேவாகா பிரமுதிதாக சர்வே, எல்லா தேவர்களும் ஆனந்தம் அடைந்தார்கள். ஏன்னா தேவியே வந்துட்டா இல்லையா. புஷ்பவிருஷ்டிம் சக்கரிரே, புஷ்பமாரி பொழிந்தார்கள். कदाचित् अतः काले तु महः शाक्तम् अवातरत् दक्षगेहे महाराज त्रैलोक्ये अपि उत्सवः अभवत्. देवाः प्रमुदिताः सर्वे पुष्पवृष्टिं च चक्रिरे. नेदुः दुन्दुभयः स्वर्गे करकोण आहता नृप मनांसि आसन् प्रसन्नानि साधूनाम् अमलात्मनाम्. துந்துவேக சொர்க்கத்தில் கரக்கோண ஆகத்தாக, கரத்தோடு கையோடு எண்டால் அடிப்பா இல்லையா, அப்படித்தானே அடிப்பா. ஸோ கையோடு எண்டால் அடிக்கப்பட்ட துந்துபி வாத்தியங்கள் எல்லாம் முழங்கின. ஹே ராஜான் இருப்ப மனாம்சி, மனங்கள் எல்லாமே பிரசன்னானி ஆசன், பிரசன்னமாக இருக்குது. எல்லா 3 லோகத்தில் மக்களுக்கு சஞ்சலமே இல்லை. ஏன்னா தேவி அங்கே வரானாலே அந்த ஏரியாவே ரொம்ப, எப்படி கிருஷ்ணனோட பிறப்பில் அப்படி தானே ஆச்சு, அது மாதிரி மனங்கள் எல்லாம் அமைதி அடைந்தது, பிரசன்னம் அடைந்தது. சாதுனாம் அமலாத்மனா, அதே மாதிரி சாதுக்கள், அமலமான குற்றம்
அச்சமற்றவர்களுடைய மனசுக்கும் அப்படி அவர்களுடைய மனசு எல்லாம் தெளிவடைந்தது. நேது ஹோதுந்துபயஹ ஸ்வர்கே கரகோண ஆகதான் ரிபன மனாம்சி ஆசன் பிரசன்னானி சாதுனாம் அமலாத்மனாம். இன்னும் ஒரு ஸ்லோகம். परितः मार्गवाहिन्यः सुप्रभः अभूत् दिवाकरः मङ्गलायां तु जातायां जातं सर्वत्र मङ्गलम्. சரிதக எல்லாம் ரிவர்ஸில் ஓடக்கூடிய ரிவர்ஸ் வாகினியாகனா ரிவர்ஸு, சரிதகன்னா நீர்நிலைகள், லேக்குன்னு வச்சுக்கலாம், குளம்னு வச்சுக்கலாம், என்ன வேணா வச்சுக்கலாம். ஸோ அந்த ரிவர்ஸ் எல்லாமே சுப்ரபக நம்ம பிரபையாக இருக்குது. அதாவது எந்த விதமான சேறு குழம்பு எல்லாம் இல்லாமல் அழகாக ஓடுறதாம். அபூத்து திவாகரக சுப்ரபக அபூ திவாகரக. ஸோ பிரபையோடு கூட திவாகரன் பளிச்சின மின்னறானா வானத்தில். திவாகரன் சூரியன். சூரியன் வந்து ரொம்ப பளிச்சின மின்னறான் வானத்தில். மங்களாயாம் து ஜாதா மங்களமான வடிவமாக அந்த சத்தம் சக்தியாகப்பட்டது அங்கே தோன்றது. ஜாத்தாயாம் ஜாத்தம் சர்வத்திர மங்களம். அந்த அந்த அம்சம் வந்த உடனேயே இங்கே எல்லா இடமும் மங்களம் ஏற்பட்டதுன்னு சொல்றாரு. சரிபஹ மார்கவாஹின்யஹ சுப்ரபோ அபூத் திவாகரஹ மங்களாயாம் து ஜாதாயாம் ஜாதம் சர்வத்திர மங்களம். சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து.